வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். உங்க கூட இருக்கிறது இன்னைக்கு கௌதம். ஆனா சேஷ் இன்னைக்கு வெளிநாட்டு பயணம்னு சொல்லி சொந்த நாட்டுக்கு திரும்பி போறதுனால வழக்கமா அவர் இருந்ததால மேட்ச் பார்த்துருக்க மாட்டாரு. ஹைலைட்ஸ் பாட்டு தான் பேசுவார். சார் அவரை ரிப்ளேஸ் பண்ணிடலாம், அவரை வச்சுக்கிட்டு ஒன்றும் நான் பண்றதில்ல அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து அரவிந்த் கணேஷ் ஜாயின் பண்ணியிருக்காப்புல. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அரவிந்த் நம்ம பாட்காஸ்ட்டை முன்னாடி பார்த்துருப்பீங்க. டைரக்ட்லி ஃப்ரம் த யூகே. அரவிந்த் எப்படி இருக்கீங்க? ஹவுஸ் எவ்ரி திங் கோயிங்? உனக்கே அதாவது உன்னை கூட்டிட்டு வந்ததுக்கான காரணம் இருக்கு நிறைய. இன்னைக்கு வந்து டிஸ்கஷன்ஸ்ல வந்து அரவிந்தோடைய ஒப்பீனியன்ஸ் அண்ட் என்ன சொல்றது வியூஸை தான் இன்னைக்கு கேட்கலாங்கிறதுக்கு தான் அரவிந்த இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா கூட்டிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட்லி அரவிந்த், நம்மளுடைய டீம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? என்ன நிலைமையில போட்டு லாஸ்ட் டைம் எப்ப பண்ணோம் எனக்கு ஞாபகமே இல்ல. அட்லாண்டா கரெக்டா கூப்பிட்டீங்க. ஆமா ஆமா, அட்லாண்டா கரெக்ட். நல்ல வேலை, அதுதான் அப்படி இப்படின்னு சொல்லி ஜெயிச்சாச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா அதுக்கப்புறம் ஜெனரலி ஹவுஸ் ஆர் டீம் டூயிங் வித் வாட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வாஸ் அப்போ அட்லாண்டா கேம்ல இருந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் இப்போ என்ன அப்படின்னு? ஓகே ஓகே. ஹாய் கௌதம், தேங்க்ஸ். நிறைய நாள் கழிச்சு திருப்பி இதுக்கே வரேன். சேஷை கரெக்டா ரிப்ளேஸ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். அவரும் மேட்ச் பார்க்காம வந்துருவாரு, நானும் மேட்ச் பார்க்காம ஹைலைட்ஸை பார்த்து மேட்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். நானு பார்க்காத மேட்சா கரெக்டா கூப்பிட்டீங்க. பட் அப்ப கூட நிறைய காம்பு அது இதுன்ட்டு நிறைய பார்த்தேன் நான் ட்விட்டர்ல. அதனால அதை பத்தி பேசலாம். அதை தவிர டீம் நல்லா பண்ணுது. லைக் எல்லா காம்படிஷன்லயும் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க. நல்ல பாசிட்டிவ் சைன் ஃப்ரம் ஸ்லாட். ஸோ ஃபார் ஸோ குட்ன்ட்டு தான் இருக்கு. இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோன்ட்டு எதிர்பார்க்கல. பட் ஆல்சோ டவுன் டு சிட்டி அண்ட் ஆர்சனல்ஸ் புவர் ஃபார்ம்னு கூட சொல்லலாம். அவனுங்க இன்னும் கொஞ்சம் எப்பயும் போல இருந்தானுங்கன்னா மேபி நம்ம லைக் க்ளோஸ் டு அஸ் இருப்பாங்க. இப்போ 9 பாயிண்ட்ஸ் பிஹைண்ட் இல்லாத மாதிரி. பட் பார்ப்போம் என்ன நடக்குது, சீசன் எப்படி போகுதுன்ட்டு போக போக தான். நான் எது கூப்பிட்டேன்னு சொன்னேன்ல இன்னைக்கு, மக்களே பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அரவிந்த் கணேஷோடைய காமெண்ட்டை பார்த்து வியந்துட்டேன். ஏஜி ஸ்லாட்ட பாராட்டுறாரா அப்படின்னு சொல்லிட்டு கிளாப்பையே திட்டுன மனுஷன் ஏஜி. கிளாப் ஓடிச்சு போயிருச்சியா கொஞ்ச நாள் கழிச்சு. இப்ப புதுசா வந்திருக்காரு. முதல் ஒரு 2 வருஷம் அப்படிதான் பாராட்டதான் இருக்கும். அப்போ ஒரு அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஸ்லம்ப் வந்து அப்ப ஆரம்பிப்போம் நம்ம வெறி. அப்ப இறக்குவோம். அதனால நீ சொன்ன மாதிரி இறக்கிடலாம். ஆமா, ஐ ரியலி லைக் த வே தட் யூ செட். நல்லா அடாப்ட் பண்றாப்ல, நல்லா டிஃபரெண்டா பண்றாப்ல. இஸ் நாட் லைக் ஸ்கேர் டு டூ வாட்ஸ் நாட் த நார்ம் அப்படிங்கிற விஷயம். இப்போ லிவர்பூல் ஃபுட்பால் கிளப்னா ஒரு நார்ம் இருக்கு, அதுக்கு நீ டக்குன்னு பிளேயர்ஸை வெளியே எடுக்க முடியாது அப்படின்னு. ரைட் ஃப்ரம் த கெட் கோ ஃபர்ஸ்ட் கேம்ல 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் கான்சா தூக்குனாப்ல. எனக்கு அப்படியே டே பரவாயில்லையடா என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஹவு ஹாப்பி ஆர் யூ வித் ஆர்னே ஸ்லாட் டூயிங் வாட் இஸ் டூயிங்? ஏன்னா இந்த ரெட் கார்டு வாங்கின கேமா இருக்கு, ஜஸ்ட் கிவிங் யூ ஹோல் பேக் ட்ராப் ஆஃப் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது இஸ் இட் குட் கோயிங் ஃபார்வர்ட்? உனக்கு உன்னோட வியூஸ் என்ன? இது ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கு. லைக் டு பி ஆனஸ்ட், நான் எனிவே இங்க நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கிறதுனால அந்த லீகெல்லாம் நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன். இங்க அவரை நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன். 1-2 மேட்ச் நான் லைவா கூட முன்னாடி ஃபெயனோடுக்கு கோச் பண்ணப்போ பார்த்துருக்கேன். அண்ட் நான் இப்ப இருக்கிற ஊர்ல வந்து அவர் இனிஷியலா காம்போர்னு ஒரு டீமை கோச் பண்ணாங்க. ஸோ அந்த ஃபேன்ஸ் நான் அப்பப்போ போவேன். இங்க சும்மா இப்போ வந்து செகண்ட் லீக்ல இருக்காங்க. அப்பப்போ போறப்ப அவங்க சொல்லுவாங்க லைக், அப்ப நான் சும்மா ஒரு ஃபேன்ட்ட கேட்டேன் ஸ்லாட் எப்படின்ட்டு. வந்தப்பயே அங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்ட்டு இங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்துச்சு. சரி, கொஞ்சம் மேட்ச் பார்த்துருக்கேன். பட் ஆனா என்ன சொல்ல, ஒரு டச் லீக்ல இருந்து அடாப்ட் பண்ணதுக்கு கஷ்டம்ட்டு கேக்போவே இனிஷியலா நமக்கு தெரிஞ்சிச்சு. வந்த உடனே ஹிட் த கிரவுண்ட் ரன்னிங். ஸோ கிராவன்பர்ச் கூட நீ பயான்ல பாத்தீங்கன்னா டக்குன்னு ஹிட் த கிரவுண்ட் ரன்னிங். ஸோ இங்க இருந்து போய் எல்லாருமே டக்குன்னு அவ்வளோ அடாப்ட் பண்ணாங்களான்ட்டு என்னன்ட்டு தெரியல. பட் எவ்ரி ஒன் ஹேட் அ குட் ஒப்பீனியன். இங்க வந்ததுக்கு அப்புறம் இனிஷியலா நல்ல ஸ்டார்ட் இருந்துச்சு. நாட்டிங்கன் ஃபாரஸ்ட்ல வந்ததுக்கு அப்புறம் சரி ஓகே அந்த ஹனிமூன் பீரியட் முடிஞ்சிருச்சோ அப்படின்ட்டு நான் நினைச்சேன். பட் அப்ப கூட ஹீஸ் அடாப்டட் வெரி வெல். நிறைய இன்ஜுரிஸ் கூட நடுநடுல வந்துச்சு. ஆலிசன், ஜோட்டா, எல்லியட் அந்த மாதிரி நிறைய மிஸ் பண்ணியும், அது மட்டும் இல்லாம ஃபுல் ப்ரீ சீசன் கூட இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா யூரோவும் இருந்துச்சு, கோப்பா அமெரிக்காவும் இருந்துச்சு. எல்லா பிளேயர்ஸும் வெளியில போயிருந்தாங்க. ஃபுல் ப்ரீ சீசன் கூட இல்லாம ஸ்டார்ட் பண்ணியும் இவ்வளவு நல்லா போகுதுன்னா ஐ திங்க் ஹீஸ் அ வெரி குட் கோச். பட் இன்கேம் சேஞ்சஸ், ஜெனரல் டாக்டிக்ஸ் எல்லாமே பாக்குறப்போ வெரி ப்ராமிசிங் மேனேஜர் தான். லைக் ஒரு அமெச்சூர் சும்மா எடுத்துட்டு வந்து போட்டு 10 ஆகு மாதிரி இல்லாம ஓரளவுக்கு நல்ல ஒரு மேனேஜரா தான் தோணுது. லைக் 10 ஆகு கூட இங்க நல்ல மேனேஜரா இருந்தான். இங்க நல்ல ஒரு நெதர்லாண்ட்ஸ்ல இருந்தப்ப பெரிய ஒரு
ரிசப்ஷன் அவனுக்குலாம் இருந்துச்சு. பெரிய மேனேஜர்ன்னு சொன்னாங்க. பட் ஆனா அதையே ஈ கேனாட் பிரீமியர் லீக்ல அவனால அத காட்ட முடியல. பட் ஆனா இங்க வந்து ஸ்லாட் வந்து இனிஷியலா பார்க்கறப்போ நல்ல அ ஜெல்லின் ஆயிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு டிரான்ஸ்ஃபர்ன்னு பெரிய டிரான்ஸ்ஃபர்ன்னு டீமுக்காகன்ட்டு எதுவுமே பண்ணல. நீங்க சம்மர்ல பார்த்தீங்கன்னா, கியேசா அவன் என்ன மிஞ்சி போனா ஒரு 1/2 மணி நேரம் ஆடியிருக்கான் அவ்வளோதான். ஓவராலா இந்த சீசன்ல. அத தவிர இன்னொருத்தன் அடுத்த சீசன் தான் வரான். ஸோ அவர் டீமுக்குன்ட்டு எதுவுமே பண்ணல. நம்மளே நெறைய அடிஷன்ஸ் வேணும்னு சொன்னோம். மேட்டிப் கிளம்புனா, தியாகோ கிளம்புனா. ஸோ அந்த மாரி நெறையா வெளிய போற பிளேயர்ஸும் இருந்தாங்க. அப்ப கூட இவ்ளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறது வந்து வெரி ப்ராமிசிங் தான். அந்த எனக்கு ரொம்ப புடிச்ச கேம் வந்து இதுதான். அந்த 10 மென் போனதுக்கப்புறம் நெறைய டாக்டிக்கலா நெறைய ட்ரை பண்ணாரு பிட்ச்ல. ஒரு பயப்படல. இப்ப ஆஞ்சனா தூக்கி எல்லாத்தையுமே முன்னாடி போட்டு ஒரு மாரியே தான் ஆடுவேன். அது அது வொர்க் ஆனா ஆகட்டும், இல்லன்ட்டா ஆகாதுன்ட்டுங்கிற மாரி இல்லாம ஃபர்ஸ்ட்டு கேக்போவ லெஃப்ட் பேக் போட்டான். அது வொர்க் அவுட் ஆவல. அதுக்கப்புறம் ஏதேதோ மாத்தி மாத்தி ஏதோ பண்ணா கெப்ட் ஃபுல்லம் கெஸ்ஸிங். அது கூட பாட் அஸ் இன்டு த கேம் மாரி இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் வெரி ப்ராமிசிங் ஃப்ரம் ஹிம். லைக் இனிஷியல் சைன்ஸ் பார்க்கறப்ப அப்படிதான் இருக்கு. லைக் ஒரு கேம்ல தப்பா ஸ்டார்ட் பண்ணிட்டாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல அந்த மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்றாரு. இல்ல நான் இதே மாதிரி தான் ஆடுவேன்ட்டு ஆடாம லைக் ஃப்ரம் த வெரி ஃபர்ஸ்ட் கேம் நீங்க சொன்ன மாதிரி குவான்சா வந்து டியூவல்ஸ் வின் பண்ணலன்ட்டு கண்டுபிடிச்சா 1-2 சேஞ்ச் பண்ணாங்க. செகண்ட் ஹாஃப்ல பார்த்தா வி வர் டோட்டலி டிஃப்ரெண்ட் டீம் அட் இப்ஸ்விச். ஸோ அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் சொல்லலாம், சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போதைக்கு வெரி குட் ஃப்ரம் ஸ்லாட். நீ வந்து டென்னாக டச் பண்ண ஏஜி. ம் ஐ ஃபெல் டென்னாக் வந்து வாண்டட் டு ஐ மீன் ஃபர்ஸ்ட் சீசன் வந்து ஸ்லாட் பண்ண மாதிரி டென்னாக் பண்ணிட்டு இருந்தான். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அடாப்ட் பண்ணி செகண்ட் ஹாஃப்ல தே பிளேட் ரியலி வெல் அண்ட் தே கேம் அவுட் விக்டோரியஸ் நியூமரஸ் கேம்ஸ் அதான் பண்ணா. பட் செகண்ட் சீசன் வந்து ஹி வாண்டட் டு இம்ப்ளிமெண்ட் ஸ்டைல். நான் அடமெண்டா நான் இதான் பண்ண போறேன், ஆனா எனக்கு எப்படி இருந்தாலும் நான் வந்து அடாப்ட் பண்ணிக்க மாட்டேன், என்னோட இதுதான் நான் குறியா இருப்பேன் அப்படின்ட்டு இருந்தான். ஆனா யுனைடெட்ல வந்து அந்த ஒரு இன் டர்ம்ஸ் ஆஃப் சப்போர்ட் ஸ்டாஃப் போர்டு அவங்களாம் ரொம்ப மோசமா இருக்காங்க. அவங்களுக்கு ஆமா ஃபுட்பால் தெரிஞ்ச பீப்புள் இல்ல. நான் ஆமா உன்னை கேட்குற கேள்வி, லெட்ஸ் சே ஒரு 2-3 கேம்ஸ் we are not getting results which will happen sometime in the future நீ சொல்ற மாதிரி. அப்போ will you be fine when எட்வர்ட்ஸ் அண்ட் ரிச்சர்ட் ஹியூஸ் உள்ள ஸ்டெப் இன் பண்ணி டேய் நீ மாத்தணும், நீ அடாப்ட் பண்ணும், இந்த லீக் நீ நினைக்கிற மாதிரி இல்ல, 2-3 கேம் தோத்ததுக்கு அப்புறம் நான் இப்படியே தான் ஆடுவேன்ட்டு நீ ஆடாம யூ ஹாவ் டு சேஞ்ச்னு அவங்க ஸ்டெப் இன் பண்ணாங்கன்னா will you as a fan be okay with that? ஏன்னா he is still a head coach, he's not a இல்ல. manager, he's லைக் a head ஐ coach. திங்க் இஸ் அக்செப்டட் தட் ரோல் ஆல்சோ. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா லைக் இனிஷியலா ஆர்டிகல்ஸ் வந்தபடி பார்த்தப்போ ரூபன் அமோரிம்க்கு வந்து அந்த ஃபுல் இது லைக் என்ன ஹெட் கோச்சா மட்டும் இல்லாம he wanted more controlங்கிற மாதிரி தான் சில ஆர்டிகல்ஸ் வந்தது. பட் ஜென்ரலி நான் சர்ச் we were looking for someone who didn't want full control. லைக் ஒரு ஹெட் கோச் மாதிரி தான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு இது வந்துச்சு. ஸோ ஐ திங்க் திஸ் குட் ஹேப்பன் இன் த ஃபியூச்சர் அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ அவேர் ஆஃப் திஸ் தட் இந்த மாதிரி நடக்கலாங்கிறது. பட் ஆனால் அது நார்மல் தான். தட் இஸ் ஆல்சோ குட் இன் அ சென்ஸ். லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்னாக்கு அடியில் பார்த்தப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த போர்டு ஸ்ட்ரக்சர் எதுவுமே சரியில்லை. அதனால அவனுக்கு தெரிஞ்ச பிளேயரை அவனுக்குன்ட்டு ஒரு ஸ்கவுட்டிங் நெட்ஒர்க்னு இல்லை, அவன் ஒரு ஸ்கவுட் கிடையாது, அவன் ஒரு கோச் தான். ஸோ அவனுக்கு தெரிஞ்ச பிளேயரை மட்டும் அவன் வந்து பார்த்த பிளேயரை மட்டும் வாங்கிட்டு இருந்தான். ஆனால் எட்வர்ட்ஸ் அண்ட் இது ஹியூஸ் அந்த மாதிரி கிடையாது. டீமுக்கு அவங்க அனலைஸ் பண்ணிட்டு டீமுக்கு இவன் நல்லா இருக்கும், டீம்கிட்ட ஒரு வாட்டி கொடுத்துட்டு மேபி அங்க இருந்து ஓகே எஸ் ஆர் நோ ஒன்லி தான் ஸ்லாட் சொல்ற மாதிரி இருக்குமே தவிர மிச்சப்படி அப்படிதான் ஆல்மோஸ்ட் ரன் ஆயிட்டு இருக்கு. பட் இஃப் ரிசல்ட்ஸ் கோ அதர் வே தே வில் நாட் டெல் ஹிம் டு டூ ஹிஸ் ஜாப். இப்படி பண்ணு, இந்த ஸ்டைல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. பட் ப்ராபப்ளி ஏதாச்சும் நல்லா பண்ணு, ஒரு 4-5 ரிசல்ட் சரி வரலன்னா அதுக்கப்புறம் உன்னோட பொசிஷனை நாங்க பார்க்க தான் செய்வோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பட் டு பி ஆனஸ்ட் இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஹீஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்டபர்னான மேனேஜரா தெரியல. இப்போ ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்னா வெளியே வந்து நல்லா இல்லை, நாங்க கேவலமா தான் விளாடணும் அப்படின்ட்டு மூஞ்சி லட்ச மாதிரியே சொல்லிடுவான். ஜிரோனா சொன்னா அந்த முதல்ல இப்ஸ்விட்ச் கூட வந்துட்டு நாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரி இல்லைன்ட்டு முதல் மேட்ச்லயே சொல்றான். அண்ட் ஒரு 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 டாக்டிக்கல் நாலேஜ் இருக்கிற ஒரு ஆளா தெரியறான். லைக் அது ஒரு பாடி டச்சோட பாடிடு கிளாப்பா, ஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்கு. பாடிடு கிளாப்பா. ஐய பிளேயர்ஸ் எல்லாம் பண்ணாங்கப்பா, நீ தான் இல்ல. கர்ஸ்டன் ஸ்டோன்ஸே முதல் செஷனுக்கு அப்புறமே இவன் பால வச்சுக்கணும்னு நினைக்கிறான், கிளாப் சும்மா கண்ட மேடிக்கு ஓடு அப்படின்ட்டு சொன்னான்ல சொல்லி விட்டா, ஒசுக்கிட்டு போற வழியில புறமண்டையிலே ஒரு தட்டி தட்டி விட்டு போயிட்டானுங்க எல்லா மிட்ஃபீல்டர்ஸும். இல்ல அது பார்த்தாலும் அந்த மாதிரி தான் தெரிஞ்சு. ஒரு ஒரு கிளாப் கேம்னா ஒரு கண்ட்ரோல் இருக்காது, எல்லா கேமுமே ஒரே மாதிரி ஒரு டாக்டிக் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா இங்க வந்து ஒரு கேம் அண்ட் ஆப்போனன்ட்டுக்கு ஏத்தபடி அட்ஜஸ்ட் பண்ணி விளையாடுறது நல்லாவே தெரியுது. ஸோ
அது கொஞ்சம் இப்போ ஏர்லி சைன்ஸ் நல்லா தான் இருக்கு. பட் ஹோப்ஃபுல்லி அந்த மாதிரி இருப்பான்ட்டு. பட் இன் ஹிஸ் ப்ரீவியஸ் ஸ்டின்ஸ் முன்னாடிலாம் கூட ஹி ஹாஸ் ஆப்வியஸ்லி எல்லாத்துலயுமே ஒரு ஒரு டஃப் பீரியட் வரதா செய்யும். அப்ப அந்த டஃப் பீரியட்ல கூட ஃபேன்ஸ் அவனுக்கு பின்னாடி இருந்திருக்காங்க. ஏன்னா அவன் வந்து ஒரு ஸ்டபர்னா இல்லாம ஓகே இது தப்பு நடக்குதுன்ட்டு ஒத்துட்டு அதுக்கேத்த மாதிரி அவன் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அதனால ஐ திங்க் ஒரு நல்ல அப்பாயின்மெண்ட் மாதிரி தான் தோணுது இனிஷியலி அன்டில் நவ். நீ சொன்ன மாதிரி ஐ திங்க் 20 கேம்ஸ் வேர் அன்பீட்டன் இன் ஸ்ட்ரெச் 20 கேம்ஸ் வேர் அன்பீட்டன். இந்த கேம் வந்து சவுத் ஆம்டன் பார்த்துட்டு இருக்காங்கடா கேமை பற்றி பேசாமல் முன்னாடி பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைப்பாங்க. இது வந்து ஆப்வியஸ்லி சவுத் ஆம்டன் கேம் ரிவ்யூ அண்ட் டாட்னம் கேம் ரிவ்யூ. சவுத் ஆம்டன் கூட 2-1 வின் பண்ணோம். நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருந்துச்சு கேமில் நம்ம பேசுறதுக்கு. பட் ஃபர்ஸ்ட்லி லெட்ஸ் டாக் அபவுட் போத் த கோல்ஸ். நுனியஸ் உடைய கூல் காம் அண்ட் கம்போஸ்ட் ஃபினிஷா. அது ஒண்ணுதான் நான் திருப்பி நான் எவனோ ஒருத்த ஒரு காம்ப் ஒண்ணு போட்டிருந்தேன், அதை எடுத்து பார்த்தேன். சரி என்னையா ஸ்டார்டிங்லயே கோல் வந்துருச்சு, அதுக்கப்புறம் பையன் திரிக்க விட்டுருப்பா போல சவுத் ஆம்டனு அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி அதுக்கப்புறம் பார்த்தேன் நானு, சரி தலைவர் எப்பயும் போலதான் விளையாடி இருக்காரு, அந்த ஒரு கோல் ஒண்ணு இல்லைன்னா எப்பயும் போலதான் தலைவர் விளையாடி இருக்காரு அப்படின்ட்டு எனக்கு அதை தவிர அவனை பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு. நீங்க உங்களோட கருத்து என்ன? கேம் நான் ஹைலைட்ஸ் தான் மோஸ்டா பார்த்துட்டு காம்ப் நிறைய பார்த்தேன். நான் வீட்டுக்கு வந்துட்டு நேத்து ஏதோ ஆபீஸ்ல கிறிஸ்துமஸ் பார்ட்டி அப்படின்னானுங்க, அதனால சரி ஓகே பார்க்க முடியாது, கரபாவ் கப்பு தான் விட்டாச்சு. பட் அதனால நீங்க சொல்லுங்க, நீங்க தான் கேம் ஃபுல்லா பாத்திருக்கீங்க. இல்ல நேத்து அந்த நுனியஸோட பினிஷே வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, மெக்காத்தி ஸ்லிப் ஆயிட்டான். அவன் ஸ்லிப் ஆகாம இருந்துதானே நீ அப்பயே ஸ்லிப் ஆயிட்டா. ஆமா அதாவது அவன் போட்ட பால் ட்ரெண்டோட பால வந்து இவன் ரன் கரெக்டா பண்ணிட்டான். அதாவது டிஃப்ளெக்ஷன் இல்லைனாலும் பால போய் எடுத்திருப்பான். எனக்கு என்னன்னா அவன் ஸ்லிப் ஆயிட்டான். அவன் ஆவணில நீ அப்போ அடிச்சிருக்க மாட்டான் ஒழுங்கா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. 2 எபிசோட்ஸ் முன்னாடிதான் வந்து கேவலமா பேசியிருந்தேன் அவனை. அதை பாக்குறவங்க அதை பார்த்தேன். எவ்வா என்னையா கௌதமே திட்டுறாரு, கௌதம் தான் முதல் ஆளா போயிட்டு நூடஸ் அப்படியாக்கு இப்படியாக்குன்னு சொல்லுவாரு, அவரே திட்ட வச்சுட்டானுங்கப்பா அப்படின்ட்டு ஆயிருச்சு. நான் வந்த முதல் நாள்ல இருந்தே திட்டிட்டு இருந்தேன். நீங்க தான் இப்ப ரீசெண்டா ஜாயின் பண்ணிருக்கீங்க. நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், டேய் அதுக்கு முன்னாடி எபிசோட் தான்டா உனக்காக போய் கமெண்ட்ல இருக்கிறவன்டா நான் திட்டு வாங்கினேன்டா, திட்டியாடா நீ அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் செகண்ட் ஹாஃப்ல கூட இந்த சைடு அவன்கிட்ட தான் பால் இருந்துச்சு, 2-on-1 சான்ஸ், தலையை தூக்கி பார்த்து ஒரு கிராஸ் பண்ணா ஃப்ரீயா நின்று இருக்கான் இடியட். அதையும் பண்ணல. நான் அங்கேயே தான் ட்ரிபிள் பண்ணிட்டு போய் நேரா டிஃபெண்டர் மேல அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அடிச்சான் அந்த சான்ஸையும் சொல்லி. ஒரே ஒரு நல்ல விஷயம், இஸ் ஸ்கோர்ட் த கோல். இப்ப அது ஒரு அளவுக்காச்சும் ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்குமா என்னன்னு தெரியல. தெரியலப்பா அது என்னப்பா எல்லா வாட்டியும் ஒரு கோல் அடிக்கிற கான்பிடன்ஸ் பூஸ்டா இருக்கும். எனக்கு இருக்கிறதுலே பெரிய கான்பிடன்ஸ் பூஸ்டா இருக்கும்னு நினைச்சது வந்து போன சீசன் சென்ட் ஜேம்சஸ் பார்க்ல வந்து 2 கோல் அடிச்சான், அவ்வளவுதான். இதோட பெரிய கான்பிடன்ஸ் ஃபுல்க்கு வாழ்க்கையில கிடைக்கவே முடியாதுடா, அவ்வளவுதான், இனிமேல் திரிக்க விட போறா, கரெக்டான ஸ்ட்ரைக்கர் தான் வாங்கியிருக்கோம்னு நினைச்சா அதுக்கப்புறம் படுத்தவன் தான் என்னன்னே தெரியல. ஏதோ 3 கோல் கடைசி 32 கேம்ல 3 கோல்ன்றானுங்க. எனக்கு சி ஓகே, நீ வந்து சான்சஸ் ஃபினிஷ் பண்ணலாம் ஃபைன். டேய் உன்னுடைய பாசிங்கே தப்பா இருக்குடா. இல்ல ரொம்ப ஸ்டிஃபா இருக்கு, அவனை பாக்குறதுக்கே ரொம்ப ஒரு ஸ்டிஃபான ஒரு பிளேயரா இருக்கான். லைக் ஒரு ஒரு ஃப்ளூயிடா மூவ் பண்ற மாதிரி ஒருத்தனா அது சுத்தமா தெரியல. லைக் ஐசாக் ஜாக்சன் எல்லாம் பாக்குறப்போ லைக் ஒரு பாஸ்னா ஈஸியா பண்றானுங்க, ஒரு ஒரு ஃபுட் என்ன ஒரு நார்மலா ஒரு ப்ரொஃபஷனல் ஃபுட்பாலர் பண்ற நிறைய விஷயத்த பண்ணுவாங்க, அப்படியே ரொம்ப ஸ்டிஃபா ஆடுறான் அப்படின்ட்டு எனக்கு அது ரொம்ப லைக் ஒரு ஏஸ்தெட்டிக் வைஸா பாக்குறப்ப கூட அது ஒரு நல்லாவே இல்ல பண்றது. அண்ட் ரொம்ப நிறைய கேம்ல லைக் என்னடா இப்படியாடா பண்ணுவ ஒரு ஃபுட்பாலரு. அந்த அந்த ஜிரோடா கேம்ல டப்புனிக்கு கீழே ஹிட் பண்றாரு. நான் நொந்துட்டேன் அந்த கேமுக்கு அப்புறம் தான் அந்த ரிவ்யூ பண்ணேன். ஆமா அந்த கேமுக்கு அப்புறம் தான் அந்த ராண்ட் நான் பார்த்தேன். நானு எனக்கு அதான் தோணுச்சு, டேய் ஒன்னா கீப்பர் கடி இல்ல போஸ்ட் கடி இல்ல நம்ம பிளேயர் பாஸ் கீழே எதுக்குடா அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி நான் நெஞ்ச புடிச்சிட்டேன். அதாவது லிவர்பூல் ஃபேன்ஸ் எல்லாருமே அதான் சொல்றாங்க, ஒரு ஃபாஸ்ட் பிரேக் வந்தா அந்த காலத்துல ஷுவர் ஷாட் கோல் இல்ல ஆன் டார்கெட் ஷாட் கோல் கீப்பர் சேவ் அப்படின்னு இருக்கும். இப்ப நுண்ணியஸ்ட் பால் போச்சுன்னா ஐயோ இவன் கரெக்டா பாஸ் பண்ணிடணும்டா அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம போயிட்டோம். ஆனா ஃபார் சம் ரீசன் இல்ல, ஃபார் சம் ரீசன் நான் வந்து இந்த கேள்வி கேட்கறேன், சாலாவும் நுண்ணியஸ் ஆடினாங்கன்னு வைங்க டுகெதர், ஃபார் சம் ரீசன் இட் கிளிக்ஸ். அதாவது கோல் போடுறாங்களா இல்ல ரொம்ப ஈஸியா பாக்ஸ் வரைக்கும் போயிடுறாங்க, அது எப்படின்னு எனக்கு தெரியல.
அது பேசிக்கலி நூனஸ் வந்து வெரி ஹார்ட் ஒர்க்கிங். நீங்க பாத்தீங்கன்னா வேற யாராச்சும் ஃப்ரண்ட்ல போட்டீங்கன்னா ஜோட்டாவும் ஹார்ட் ஒர்க்கிங் தான். ஆனா நூனஸ் வந்து கோல் அடிக்காததுனால அவனை ஏதோ இம்ப்ரெஸ் பண்ணணும்ட்டு ட்ரை பண்றதுக்காக நிறைய பிரஸ் பண்றான், மூவ் பண்றான், ஏதேதோ சும்மா ஓடிட்டே இருப்பான். நீங்க நூனஸ் பாத்தீங்கன்னா பாதி நேரம் ஆஃப் சைடா இருப்பான். அது ஏன்னா இந்த மாதிரி ஒரு 8 ரன் எடுப்பான். அதுல ஒரு சென்டர் பேக் இப்படி நகர்ந்துடுவான். அப்ப சாலாக்கு ஸ்பேஸ் நிறைய கிடைக்குது. ம். பட் ஆனா லைக் அந்த மாதிரி ஹி கெட்ஸ் இன்வால்வ் இன் த கேம். பட் நீயா என்னடா பண்ற ஒரு டீமுக்கு? லைக் நீ ஒரு ம். ஸ்ட்ரைக்கர், நீ ஒரு ஒரு பிரீமியர் லீக்ல டாப்ல இருக்கிற ஒரு டீமோட இப்போ ஒரு ஸ்ட்ரைக்கரா இருக்க. தேர்ட் சீசன் ஃபார் யூ. ஃபர்ஸ்ட் சீசன்னா சரி ஓகே அடாப்ட் ஆகணும்னு சொல்லலாம். செகண்ட் சீசன் ஓகே இங்கிலீஷ் தெரியலன்னானுங்க. இப்போ இங்கிலீஷும் தெரியிற மாதிரி வீடியோ எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆமா. இப்போ இங்கிலீஷ் பிரச்சனையா இல்ல. அ. 2 வருஷம் இருந்துட்டு நீ அடாப்ட் பண்ணிருக்கியா கிளைமேட் அடாப்ஷன் அப்படி இப்படிம்ப. சரி ஓகே அதுவும் கிடையாது. உன்னை எல்லாமே ஃப்ரீயா விட்டாச்சு. ஒரு வாட்டி கூட நம்ம ஃபேன்ஸ் வந்து சும்மா பால கால்ல தொட்டாலே நூனஸ் நூனஸ் ம். நூனஸ்ன்னு கத்துவானுங்க. எனக்கு கடுப்பா இருக்கும். சும்மா தூக்கி நேரா வர கோல வெளியே அடிச்சதுக்கு நம்ம நூனஸ் நூனஸ்னு கத்துருவாங்க. சரி போ உன்னை அந்த மாதிரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணிருக்கானுங்க. இவன் என்னடான்னா பிச்சில் எனக்கு தெரிஞ்சு எனக்கு அந்த நியூ காசில் கேமை தவிர ஒரு ஒரு கேம் அவனை பார்த்தா ஓகே லைக் ஒரு ஒரு கேம் சேஞ்சரா கேம் இருக்கான். மேக்கர். நம்மளோட ஹையஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ஃபீ கொடுத்து வாங்கின பிளேயர்ல அவன் அந்த ம். மாதிரி இருக்கான்ட்டு ஒரு ஒரு கேமுமே அந்த மாதிரி அவனை ப்ரூவ் பண்ணதே இல்ல. ம். ஒரு ரன் ஆஃப் கேம்ஸ் இருந்ததே இல்ல. நம்ம சாலாவை பாத்துக்கோங்க. ஒரு 5 கேம் அவன் கோல் விடாம போனா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு கேம் அதுக்கு மேல சாலா போகவே மாட்டான். ம். ஒரு ம். ஸ்ட்ரைக்கரா வந்துட்டு அதுதானடா கேக்குறான். 5 கேமுக்கு ஒரு கோல் உனக்கு போடுறது கஷ்டமா? ம். ஒரு ம். சீசன்ல என்ன போன சீசன் சில கோல் வந்திருந்தா கூட ஒரு கன்வின்சிங்கான ஒரு சீசன் நியூனஸ்ல இருந்து அது சொல்லவே முடியாது ஒரு ஸ்ட்ரைக்கர்ல இருந்து. அதுதான் ரொம்ப இதுவா இருக்கு. அதை தவிர லைக் டு பி ஆனஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் லைன்ல சாலாவை தவிர ஒரு ஒரு வேர்ல்ட் கிளாஸ் அட்டாக்கர்னு சொல்றதுக்கு ஒரு ஆளே இல்ல. ஜோட்டா இருக்கான். லைக் அவனை ம். பார்த்தா ஒரு நல்ல அட்டாக்கரா இருக்கான். நல்லா ஃபினிஷ் பண்ணுவான். அதெல்லாம் இருக்கு. பட் ஹி இஸ் வெரி அன்ரிலையபிள் டு பி இன் தட் லெவல். இப்ப ம். பாத்தீங்கன்னா என்ன இந்த இந்த மேட்ச் தான் ஆடினா. வீக்கெண்ட் தான் விளையாடினா. அதுக்குள்ள ம். ஃபுல்லா விளையாடிட்டு ஒரு ட்ரைனிங் செஷன் அட்டென்ட் பண்ணல. கால் இழுத்துக்குச்சு, இது இழுத்துக்குச்சுட்டு படுத்துட்டான். ம். இந்த மாதிரி இருந்தா என்ன என்ன பண்ண? அவனும் ஒரு பேக்கப்பா தான் யூஸ் பண்ணி ஆகணும். இவ்ளோ அன்ரிலையபிளா ஒரு பிளேயர் இருக்கான்னா பேக்கப்பா தான் இருக்கணும். அவனுக்கு பேக்கப் இவன் ஜோட்டா பேக்கப்னா ஃப்ரண்ட்ல இருக்கிற ஒழுங்கா இருக்கணும். பார்த்தா நூனஸ், டியாஸ் வந்த புதுசுல ஸ்லாட் ஆள மாத்திட்டா, அப்படி பண்ணிட்டா, என்னையா கோலா போடுறான்ட்டு நினைச்சா. செப்டம்பர்ல படுத்து வந்தா, டிசம்பர் ம். முடிய போது 25 வரப்போது. ஒரு கோல் இல்ல அதுக்கப்புறம். ம். இல்ல ஐ காக்போ திங்க் இப்ப அதுதான். பரவாயில்லப்பா. கொஞ்சம் கோல் போட்டுட்டு இருக்கான். பட் ஆனா ம். என்ன சொல்ல ஒரு அந்த அவுட்புட் ஒரு சாலாவோட அவுட்புட்ட வந்து ஒரு 70% மேட்ச் பண்ற மாரியாச்சும் இருக்கணும். நீ சாலா அவுட்புட்ட ம். மேட்ச் பண்றது கஷ்டம். ஓகே இஸ் a வேர்ல்ட் கிளாஸ் லைக் என்ன ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் விங்கர் மாதிரி ஒரு பிளேயர். அவன மாதிரி நான் யாரையுமே மேட்ச் பண்ண சொல்லல. பட் 70% ஆஃப் தி அவுட்புட் ஒருத்தனாவது இருக்கணும். இப்ப சாலாக்கே 32 வயசு ஆயிருச்சு. இப்ப இந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணலன்னா ம். அடுத்த வருஷம் எவனை வச்சு ஓட்டுவ? ம். ஏசா ம். படுத்துருவான் கண்டிப்பா. மிஞ்சி ம். போனா ஒரு 4, 5 மேட்ச் ஆடுவான். ஜோட்டாவும் ம். அதே மாரிதான். இந்த ம். நூனஸ் தூக்கி எங்கேயாச்சும் அடிப்பாங்க. நம்ம அட்டாக்க பார்த்தா இதுவா இருக்கு. நம்ம எதுவா இருந்தாலுமே சாலா வந்து ரொம்ப மெயினான கீயா நம்ம பாதி கோலுக்கு இன்னும் ஒரு 70% கோல் சாலாவா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ம். நம்ம ம். நம்ம கோல்ஸ் போட்டதுல. சோ அது இட் இஸ் வெரி கன்சர்னிங். நம்ம ஃப்ரண்ட் லைன் பேசிக்கா நூனஸ் மட்டும் இல்ல. ம். ஓவராலா இப்ப காக்போ ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கான். சில கோல் போடுறான். ஓகே ம். தட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் ஓவராலா அவங்க நம்ம ஃப்ரண்ட் லைனை பார்த்தாலே லைக் அபார்ட் ஃப்ரம் சாலா கொஞ்சம் என்ன சொல்ல we are ஷார்ட் ஸ்டாஃப்னு சொல்ல முடியாது. we have enough players பட் அந்த குவாலிட்டியான பிளேயர்ஸ் இல்லையோன்ட்டு எனக்கு ஒரு ஃபீலிங் இல்ல இருக்கு. எனக்கு இருந்த சேம் ஃபீலிங் லாஸ்ட் சீசன். ஐ ஃபெல்ட் அவனுங்க ஒழுங்கா ஃபார்ம்லயும் இன்ஜுரி இல்லாம இருந்திருந்தானுங்கன்னா டெஃபினட் டைட்டில் அடிச்சிருப்போம். எனக்கு போன ம் சீசன் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் வி வர் அப் தேர் அன்டில் ஏப்ரல். கரெக்டா? ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல கீழே போனோம். ம் அதாவது எவ்வளவு இன்ஜுரி நம்மளுக்கு இருந்துச்சு அப்போ. கரெக்ட். மெயின் டீம்ல இருந்து 7-8 பேர் படுத்தும் வி வர் ஸ்டில் ம் ஆன் டாப் டில் ஏப்ரல். நம்ம யா வந்து இந்த சின்ன சின்ன மேட்ச்ல வந்து இந்த ஃபினிஷிங் பண்ணாம பாயிண்ட்ஸ் விட்டு இந்த லூட்டன் டவுன் கேம், இந்த நுண்ணியஸ் ம் சாவடிச்சாம் பாருங்க அந்த கேம்ல போயிட்டு. அதே அப்பா மாதிரி வந்து அங்க நேரம் அந்த தூக்கி எங்க அதான். இப்படி மேல அடிப்பா அதெல்லாம். ஐயோ! அப்புறம் இந்த யுனைட்டட் கேமு பயங்கரமா ஓடி போய் சோபோஸ்லை கிராஸ் பண்றான்னு சொல்லி எங்கேயோ அடிப்பான்ல. 8த் ஆ மினிட்லயோ என்னமோவே நுனியஸ் பையன். ஆமா ஆமா. அது அவன் கிராவல் பயங்கரமா போர்ட் குடுத்த கூட கிராஸ். பிரைட்டன்ல ஒன்னு டேப்னு ஒன்னு விடுவான். கரெக்ட் விடுவான். இவன் சாலா குடுத்த செம்மையான ஒரு கிராஸ்ல டியாஸ் போய் 6 அடிப்பானே யுனைட்டட் கேம்ல. ஆமா. இது சிட்டில அதெல்லாம் கூட எனக்கு பார்க்க. அடிப்பானே. ம். சிட்டி ஹோம் கூட சிட்டில ஒண்ணு அந்த மாரி அடிப்பான். பண்ணுவான். அதான் நான் வந்து இதெல்லாம் வந்து ஐ ஐ ஜஸ்ட் ரியலி ஃபெல்ட் இத்தனை பிளேயர்ஸ் இருக்கானுங்க. நீ சொன்ன மாதிரி டியாஸ்ட் ஒரு அவுட்புட்டும் இல்ல.
3 வருஷம் 3 கேலண்டர் இயர்ஸ் டிஆர் சிங் வந்திருக்கான். நான் ம். போன எபிசோட்ல சொல்லியிருப்பேன். ஆமா, 22 கோல் 10 அசிஸ்டாம். தட்ஸ் 10 GA பெர் கேலண்டர் இயர் உனக்கு. ஆமா. இது இவனுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே, இன்னொரு கொஸ்டின் உனக்கு கேட்கிறேன். டியாஸ் ஆவரேஜ் அதோட மோசம்யா. அவனுக்கு இருக்கிறதுலே மோசம் என்னன்னா, அவன் பெரிய ஏதோ பிளேயர் மாரி அவங்க அப்பா வந்து அதான் பார்சலோனாக்கு போகணுன்றா, ரியல் மேட்ரிட் அதான் கூப்பிடுறானுங்க, இவன கூப்பிடுறானுங்க, கூப்பிட்டானுங்கன்னா அனுப்பிச்சு விடுங்கடா. என்னடா அதான் கிழிக்கிறா இங்க உட்காந்துக்கிட்டு? கூப்பிட்டானுங்கன்னா அனுப்பிச்சு விடுங்கடா. அஹ். நான் தான் சொல்லியிருந்தேன், உங்க அப்பா வந்து குட்டிகளோட ஆடுறதுக்கும் ஜிம்மு ஃபீஸ் ஆமா. பே பண்றதுக்கு எங்க செலவுல போகுது. நீ அதான். கொடுக்குற 10 கோலுக்கு நாங்க இவ்வளவு இது பேச பேச இதுக்கு வேற சம்பளம் பத்தலையாமா. ஏன்டா உனக்கு இவ்வளவு கொடுக்கறதே பெருசு அப்படின்னு சொல்லியிருந்தேன் பெருசு. போன எபிசோட்ல. அ, பட் எஸ், மூவிங் ஆன் ஃப்ரம் தட், எலியட் கோல் போட்டான். விச் வாஸ் ம். நைஸ் டு see எலியட். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இந்த சீசன். ஆமா. நீ அது ஃபைனோட்ல பார்த்த வரைக்கும் ஸ்லாட்டோட சிஸ்டம்ல ஒரு ஒரு நேச்சுரல் நம்பர் 10 தேவைப்படுதா? அ அவன் அவன் வந்து அதே மாரி தான் நான் சொன்ன மாரி தான். மோஸ்ட்டா அடாப்டபிளான கை. இப்ப நான் வந்து மோஸ்ட்டா ஓர்கான் கோக்ஸுன்னு ஒருத்தன் வந்து ஃபைனோட் கேப்டனா இருந்தான் அவன் இது ஜெயிச்சப்ப. அதுக்கு அடுத்த சீசன் வந்து நான் முதல் மேட்ச் வந்து அ விட்டேஸ் ஆர்னம்னு ஒரு டீமோட ஒரு கேமுக்கு நான் லைவா போயிருந்தேன். அப்பதான் காக்சு கேப்டனா இருந்தான். அவன வுட்டானுங்க. போர்ன்மவுத் வந்து செனெசிய வாங்கிட்டானுங்க. லைக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால நெறைய பிளேயர்ஸ் அங்கருந்து வாங்கிட்டானுங்க. ஸோ எப்படி அடாப்ட் பண்ணுவான்? ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசன் மோஸ்ட்டா எல்லாருமே ரஸ்டியா இருப்பானுங்க அப்படின்னு நெனச்சேன். எப்பயும் போல நம்ம வழக்கமா ஸ்டார்ட் பண்ற மாரி ஒரு கோல வுட்டாரு. அதுக்கப்புறம் 5-2ன்னு கம்பேக் அவேல வந்து நல்ல கம்பேக் குடுத்தான். டிம்பரோட தம்பி குவின்டன் டிம்பர்ன்னு ஒருத்தன். அவன வந்து ஒரு லைக் கேம் அப்போ அவனுங்க நெறைய அட்டாக் பண்றப்ப அவன் இதுல ஒரு ஒரு பிவட் மாரி ஆடிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு 10ஆ மூவ் பண்ணி லைக் கேம் ஃபேஸ்க்கு ஏத்தபடி அவன் வந்து டீம நல்லா சேஞ்ச் பண்ணி விளையாண்டான் அப்போ. ஸோ ஒரு 10 தேவைப்படுமான்ட்டு இல்ல. பட் ஆனா, இப்ப நீங்க ஒரு பிரசிங் ஸ்ட்ரக்சர்ல பார்த்தீங்கன்னா, சோபோஸ்லாயும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல இருப்பான். ஸோ அந்த மாரி இருக்கிறப்ப, எலியட் வந்து அந்த பொசிஷன்ல நல்ல யூஸ்ஃபுல்லா இருப்பான்ட்டு நெனைக்கிறேன். லைக் அட்லீஸ்ட் வென் எலியட் கெட்ஸ் த பால்னா, ஒரு த்ரூ பாலுக்கு வந்து எலியட் வந்து நல்லா அது போடக்கூடிய ஆள். அண்ட் பிரசிங் ஸ்டாட்ஸ்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, எலியட்டும் நல்ல ஒரு பிரஸ் பண்ணக்கூடிய ஆளுதான். அண்ட் அவனுக்கு அந்த டிஃபென்சிவ் டியூட்டிஸ் வந்து நெறைய இல்ல. லைக் வந்து ஒரு டியூவல் வின் பண்ணும். ஒரு டியூவல் மான்ஸ்டர் கிடையாது நீங்க பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எலியட் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான். லைக் கேம் ஸ்டேட்டுக்கு ஏத்தபடி நீங்க சோபோஸ்லாயும் பார்த்தீங்கன்னா, பிரசிங்ல வந்து 10ல இருப்பான். அங்க எப்படியாச்சும் நம்ம பால் எடுத்துட்டோம்னா, ஒரு 10ஓட ஒரு கிரியேட்டிவ் 10 பண்ணக்கூடிய ஒரு ரோல தான் அவன் பண்ணி ஆகணும். அது அது அவன்ட்ட அந்த அவ்வளோ எபிலிட்டி இல்லையோ, லைக் இன்னும் ஷோகேஸ் பண்ணலையோ இங்க அப்படின்ட்டு தோணுது. பட் எலியட் முன்ன பின்ன அது நெறையாவே பண்ணியிருக்கான். நேத்து அந்த போட்ட கோல் கூட லைக் பால டக்குன்னு வின் பண்ணுவாங்க. கேக்போ நடுவுல பாஸ் பண்ணா, ஒரு ட்ரையாங்கிள் பாசிங் ட்ரையாங்கிள்ல எண்டோக்கு போச்சு, கேக்போக்கு போச்சு. எலியட் ஃப்ரீயானா அங்கேருந்து ஷூட் பண்ண முடிய மாரி ஒரு சான்ஸ். அந்த மாதிரி நல்ல ஒரு இதுவா இருந்துச்சு. கேக்போ அந்த கேக்போன்ற பாரு. சோபோஸ்லாய் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் இங்க வந்து காட்டல உன்னும் அப்படின்ட்டு. லைக் அவன் அவன் என்ன சொல்ல ஒரு இஸ் நாட் ஸ்டார்ட்டிங்ல கெட்டிங் நல்லா இன்டு இருந்தான். அந்த பொசிஷன்ஸ்லயே அவன் போக மாட்டேங்கிறான். தட்ஸ் த பிக் வொரி. ம், இல்ல எனக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 3 நீ சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் ஒரு 4 கேம் ஹி காட் ம், இன்டு தோஸ் பொசிஷன்ஸ். ஷாட்ஸ் ம், எடுத்தான். எட்ஜ் ஆஃப் த பெனல்டி பாக்ஸ் போயிருப்பான். அந்த பெனல்டி பாக்ஸ் கொஞ்சம் உள்ள போயிருப்பான். அவனோட பவரை வச்சு ஷாட் எடுப்பான். இப்போ அவன் அந்த ம். பொசிஷனுக்கே போறது இல்ல. அவன் நல்லா வைடு தான் போயிடுறான். அது ஏன்? ஐ திங்க் இட்ஸ் பிளான்ட் ஆர் நாட், அதான் தெரியல. அதனால தான் கேட்கறேன், வில் எலியட் பி மோர் சூட் அந்த ரோலுக்கு? அது டிபெண்ட்ஸ். இப்போ அவன் நெறைய ஒர்க் ரேட் தேவைப்படுது அங்க இருக்கிற ஆளுக்கு. சோபர்ஸ்ல அதனால நல்லாவே ஃபிட் ஆனான். எஸ்பெஷலி ஃபுல்ஹாம் கேம்ல அவன் கொஞ்சம் அந்த 10 ரோல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான்னு தெரிஞ்சுச்சு. ஒரு நட்மேக் போட்டு நடுவுல ஒரு ரன் குடுப்பான். அத தவிர டியாஸ்க்கு ஒரு கிராஸ் போடுவான். நம்ப ஆள் எப்பயும் போல வெளிய அடிப்பாரு. அந்த மாதிரி முன்னாடி அவன் காட்டுனது இல்ல அதான். அந்த மாதிரி அவனுக்கு அந்த எபிலிட்டி இருக்கிற காட்டுனது இல்ல. லைக் ஹி இஸ் ஸ்லோலி அடாப்டிங் இன்டு தட் ரோல் அப்படின்ட்டு தோணுது. பட் ஆனா அவன் விளையாடுனா லைக் அந்த பிரெஸ்ஸிங் நல்லா கரெக்ட்டா பண்ணிடுறான் அவன். கரெக்ட்டா பண்ணி, மோர் வொர்க் ரேட் குடுத்து, அதுவும் பண்றான். எல்லியட் ஆலயும் பண்ண முடியும். பட் ஆனா, அ தெரியல. ஹி இஸ் மோர் சூட்டட் டூ த ரோல். பட் அவன் அதே அளவுக்கு வொர்க் ரேட் குடுப்பானா? சோபோஸ்லாய் அளவுக்கு வொர்க் ரேட் குடுப்பானாங்கிறது தான் இப்ப இருக்கிற கொஸ்டின் மார்க். பிரஸ்ஸிங்லாம் நல்லா பண்ணுவான். பட் அந்த அளவுக்கு வொர்க் ரேட், அந்த பேஸ் கிடையாது. சோபோஸ்லாயோட ரிகவரி பேஸ் வந்து எல்லியட்டுக்கு அவ்வளோ கிடையாது. ஹி இஸ் a bit ஸ்லோவர். ஸோ ஒரு சில விஷயம் பார்க்குறப்போ தெரியல. லைக் வாட் ஸ்லாட் ஹேஸ்ன்ட்டு. நீங்க ப்ரீ சீசன் பார்த்தப்போ ஐ தாட் ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசன் எல்லியட் ஸ்டார்ட் பண்ணுவான். ஹி ஹேட் அ வெரி குட் ப்ரீ சீசன். எல்லா கேமுமே நல்லா பண்ணான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இன்ஜுரி வந்துருச்சு. பட் பிஃபோர் தட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசன் நான் வந்து எல்லியட் ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைச்சேன். அவன் பெஞ்ச்ல போட்டதே எனக்கு ஒரு ஒரு சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. ஏன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தானே, என்னடா ஆச்சு அப்படின்ட்டு. பட் தெரியல. மேபி எலியட் நல்லா இருப்பானோ என்னவோ. மோர் இப்போ இப்போ ஆப்வியஸ்லி வர வர இப்போ கிறிஸ்மஸ்ல ஃபிக்சர்ஸ் இன்னும் கொஞ்சமே நிறைய ஆகும். அப்போ மோஸ்ட்லி 1 or 2 பிரீமியர் லீக் கேம்ஸ் கூட ஸ்டார்ட் பண்ணுவான்.
அப்ப தெரியலாம் என்ன எப்படி இம்பாக்ட் இருக்கும் அப்படின்ட்டு. ம். ஆனா எதுக்குன்னா நேத்திக்கு ஸ்லாட் கூட சொல்லியிருந்தாரு. லைக் ஸ்டார்ட்டிங்ல நான் வந்து அவன வந்து விங்கரா போட்டேன். அங்க சரிப்பட்டு வரல. அவன் நல்ல மிட்ஃபீல்டர்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால திருப்பி மிட்ஃபீல்ட் ஆனதுக்கப்புறம், லைக் இன்னும் கொஞ்சமே அவனோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ம், ம், ம். ஐ ஜஸ்ட் தாட் அவன் நேச்சுரல் 10 வேணுமா அந்த சிஸ்டமுக்கு அப்படின்னு. பட் ம். ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசன்ல வந்து ஆஃப் டைம்ல தூக்குனாரு. அதுக்கு முன்னாடி இருந்தே அவன் சரியா இல்ல. அந்த யுனைடெட் கேம்ல எப்போ ஈக்குவலைசர் குடுத்தானோ, அதிலிருந்தே அவனோட ஹெட் பயங்கரமா டிராப் ஆயிருக்கிற மாரி தெரியுது. ம். ட்வீட்லாம் கூட பண்ணியிருந்தாங்க. ஏன்டா போன வருஷம் தானடா இவன 60 மில்லியன் டிஃபெண்டர்னு பேசிட்டு இருக்கோம். இப்ப பார்த்தா என்னடா இவ்வளவு மோசமா ஆடுறான் அப்படின்னு. ம். வாட்ஸ் கோயிங் ராங் வித் குவான்சா? லைக் வாட்ஸ் ரியலி ஹேப்பனிங்? தெரியல. பட் ஸ்லாட் வந்து நல்ல இது வச்சிருந்தான். அவன் மேல கான்ஃபிடன்ஸ் வச்சிருந்தான். கொனாட்டே அண்ட் ஜோ கோமஸ் அஹெட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கேமே ஸ்டார்ட் பண்றான்னா, பிகாஸ் அ எல்லாருமே லேட்டா வந்தாங்க. அதெல்லாம் சரி தெரிஞ்ச விஷயம் தான். கோமெஸும் இவனும் லேட்டா வந்தாங்க. கொனாட்டேயும் ஏன்னா லைக் ஃபைனல் வரைக்கும் கொஞ்சம் ஃபைனல் ஸ்டேஜஸ் வரைக்கும் போயிருந்தாங்க காம்படிஷன்ஸ்ல. சரி அதனால ஸ்டார்ட் பண்ணானா? ஆர் குவான்சா வந்து நல்லாவே இருந்தானா ஸ்டார்ட் பண்ணானான்ட்டு தெரியல. பட் ஒரு சைன் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் தான் காமிச்சாங்க. ஏன்னா, இஃப் கொனாட்டே வாஸ் ஏபிள் டு பிளே 45 மினிட்ஸ் ஹி குட் ஹவ் ஸ்டார்ட்டட் த கேம் ஆல்சோ. அங்கேயே மேபி லைக் அவன் ஆல்ரெடி நல்ல டிஃபெண்டருக்கு ஸ்லாட் தெரிஞ்சுச்சு. பட் ஆனா, அந்த கேம்ல அவனால அத காட்ட முடியலையோ, லைக் ட்ரெய்னிங்ல காட்டுனத இஸ் நாட் ஏபிள் டூ டூ இட் இன் த கேம்ங்கிற மாரி எனக்கு தோணுது. பட் அபார்ட் ஃப்ரம் தட் நெறைய கான்ட்ரோவர்சிஸ் அரவுண்ட் குவான்சா வேற போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் எவ்வளோ உண்மைன்ட்டு தெரியல. பட் மேபி தட் குட் ஹவ் ஆல்சோ அஃபெக்டட் ஹிம். பட் நீ அதெல்லாம் இந்த இந்த இப்ப இருக்கிற கிளப்ல எல்லாம் வந்து தட் ஷுட் நாட் அஃபெக்ட் இது உனக்கு நிறைய ஹெல்ப் கிடைக்கும் கிளப்ல இருந்தும் அந்த அந்த விஷயத்துலலாம் அப்படின்னு இருக்கிறப்போ உன் பர்ஃபார்மன்ஸஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அண்ட் எப்பயுமே லைக் லாஸ்ட் சீசன் இருந்தப்போ கூட ஹீ இஸ் வெரி குட் ஆன் த பால். ஆனா ஒரு கேமுக்கு ஏதாச்சும் ஒரு 2 பால் டக்குன்னு எங்கேயாச்சும் குடுத்து விட்டுருவான். ஒரு லூஸ் பாஸ் போடுவான். அத மட்டும் ரெக்டிஃபை பண்ணா நல்ல டிஃபெண்டர் ஆயிருவான்ட்டு தோணுச்சு. பட் ஆனா இந்த சீசன் எந்த கேமுமே ஒரு ஒரு கமாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு குடுத்தது இல்ல. லைக் ஈவன் தோ கேரபாவ் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் டவுன் டு கேரபாவ் சும்மா ஏதாச்சும் 1, 2 கேம் அப்பப்ப சப்ஸ்டியூட் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தா கூட, லைக் நீ கொஞ்ச நேரம் இருக்கிறேன்னா, நீ சப்பா இருக்க. உனக்கு மெயின் பிளேயரா ஆகணும்ட்டு சொன்னேன். லைக் போன சீசன் என்ன மேட்டிப்ப வந்து தூக்கிட்டு எனக்கு வந்ததுல பெருமையா இருக்கு. இப்ப வந்து அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருந்தான். மேட்டிப்ப கலாய்க்கிற மாரி நான் அவனோட பெட்டர் ஆயிட்டேங்கிற மாரிலாம் பேசிட்டு இருந்தான். அப்ப நீ சப்ல இருக்க. நீ அந்த அந்த மாரி பெர்ஃபார்மன்ஸ் இப்ப குடுத்தா தானே நீ திருப்பி உன்னால யூ கேன் நாக் ஆன் த டோர் ஃபார் அ பெர்ஃபார்மன்ஸ். இப்ப வந்து யூ ஹவ் ஃபாலன் ஈவன் பிஹைண்ட். நீ வந்து ம், கோமெஸுக்கும் பின்னாடி போயிட்ட. ம், ஒரு சென்டர் பேக்கா. சோ அது தெரியல. ரொம்பவே ஒரு ஷார்ப் டிக்ளைனா தெரியுது. ம். தெரியல ஹவ் ஹி வில் கம் பேக் ஃப்ரம் திஸ். பாப்போம். இல்ல ஏன் அது வந்து ஒரு ரெட் கார்டு மாதிரி தோணுச்சா? ஃபைனல் மினிட்ஸ் ஆஃப் த அந்த கேம் மினிட்ல. 90 பிளஸ் தேர்டு. பர்சனலி ஐ தாட் இட் இஸ் அ கிளியர் ரெட் கார்டு. அது வந்து ஹி வாஸ் ஜென்யூன்லி ஹோல்டிங் இம் பேக். பட் ஸ்டில் அது பாக்ஸுக்கு வெளியே தான் இருந்திருக்கும். தே would have taken a free kick. என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். ஐ மீன் கோல் கூட போயிருக்கலாம். சொல்ல முடியாதுல என்ன வேணாலும் ஆயிருக்கலாம் அந்த இன்ஸ்டன்ஸ்ல. ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் அந்த அவன் வேண்டைக்கு பார்த்து 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 வேண்டைக்கு இந்த மாதிரி திமிரோட ஒரு 2, 3 விஷயம் பண்ணுவான். இந்த ஆமா. ஃபுல்லம் கோலுக்கு வந்து அவன் ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தா ரெண்டாவது கோலை பிளாக் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி ஆமா. சின்ன சின்ன விஷயம் வேண்டைக்கு பண்ண மாட்டான். அவனுக்கு பண்ண முடிஞ்சா பண்ண முடியும். ஆனா பண்ண மாட்டான். அவனை பார்த்து 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 இவனுடைய பாசிங்கே வந்து இந்த கேம்ல ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்ல வந்து 3 பேர் சரணம் பண்ணி இருப்பாங்க யாரையோ நம்மளோட மிட்ஃபீல்டர். அங்க ஸ்லோவா பாஸ் பண்ணுவான். அந்த 3 பேர் இன்னார பால் எடுத்திருப்பாங்க. கையை ஆமா. தூக்கிட்டு வாட் அப்படிமா டேய் நீ தான்டா ஒழுங்கா பாஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கும் அந்த இன்ஸ்டன்ஸ்ல. 2 தடவை வந்து எண்டோ காப்பாத்தி விட்டான். நீ சொல்ற மாதிரி அந்த ஒரு ஒரு போசோ மோமெண்ட் இருக்கும்ல. அது ம். மேட்சுக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணிடுறான். எப்படி இருந்தாலும். ஆமா. அப்படி இருக்கும்போது ஹவு கேன் யூ லைக் நீ சொன்ன மாதிரி செம்ம சான்ஸ் கொனாட்டே இன்ஜர்டு இட் இஸ் யோர் சான்ஸ் டு கம் இன் டு த லைனப். ஆனா இஃப் ஹி சேஸ் தட் யூ காட் பிஹைண்ட் கோமஸ் இட் கிளியர்லி ஷோஸ் யூ டூயிங் சம்திங் ராங். உன்னோட மைண்ட் வந்து ஃபுட்பால் பிச்சிலே இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. மைண்ட் விடுங்க. மைண்ட் மைண்ட் பிளேஸ் அ ரோல். அது ஓகே. பட் ஆனா இந்த மாதிரி டைம்ல யூ ஹேவ் அ லாட் ஆஃப் உங்க கிளப் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். முன்னாடிலாம் இந்த மாதிரி ஆட்கள் கிளப் வச்சிருப்பாங்களா? அப்படி இல்லையான்ட்டுலாம் தெரியல. நவ் எவ்ரி ஒன்ஸ் மீடியா ட்ரெயின்டு எப்படி ரியாக்ட் பண்ணணும். அது எல்லாத்துக்குமே கிளப் சப்போர்ட்டிவா இருக்கு. லைக் நம்ம பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. ஏன் நூனஸ்க்கே கிளப் நிறைய சப்போர்ட் பண்ணுச்சு. லைக் நிறைய ஆன்லைன்ல ஹேட்லாம் வந்தப்போ கூட. ஸோ அந்த மாரிலாம் இருக்கிறப்ப, லைக் யூ ஷுட் புட் தட் பிஹைண்ட் அண்ட் யூ ஷுட் ஷோ இட் ஆன் த பிட்ச். இப்போ உனக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்ட் சீசன் நீ சொன்ன மாரி நான் மேட்டிப்க்கு அஹெடா வந்துட்டேன். இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்குன்ட்டு நீ சொன்ன. அதே மாரி இந்த சீசன் பண்ணியிருக்கலாம். பட்
எனக்கு தெரிஞ்சு இஸ் நாட் ஈவன் Do you think we need நியர் to அவர் லெவல் மாதிரி தோணுது. லைக் அதான். திஸ் சீசன்ஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கறப்போ இஸ் நாட் ஈவன் நியர் அவர் லெவல் அண்ட் ஸ்லாட் இஸ் லாஸ்ட் இஸ் கான்ஃபிடன்ஸ் ஆன் ஹிம்னு தான் தோணுது. ஏன்னா ம். கோமஸோட பெர்ஃபார்மன்ஸே அவ்வளோ நல்லாலாம் இல்லை. நியூ கேசல் பார்த்தீங்கன்னா நட்டனோட பிச்சில் கார்டன் வந்து நட்மேக்கெல்லாம் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவனோட கார்டன் கோடுக்கும் அப்படி கோமஸ்லாம் படுக்க போடுவான். எனக்கு இதே ம். எதுக்குடா கொனாட்டே எப்படா வருவான்ட்டு இருந்துச்சு. சரி ம். கோமஸ் தூக்கிட்டு இப்ப குவான்ஸாச்சும் உருப்படியா பண்ணுவான்ட்டு பார்த்தா ஆடுற மேட்ச் எல்லாம் பட்டு கேவலம். சரி ம். ரைட் பேக்ல போறவனுக்கு ரைட் பேக் ஆட தெரியல. சரி சென்டர் பேக்ல இருக்க ஃபுல்லமோட செகண்ட் கோலுக்கு என்னடா கிழிச்ச நீ? ராபின்சன் ஓடுறாங்கறது பார்க்க மாட்டியா நீ? It was the most obvious pass அது. நீ அங்கேயே ஓடிக்கிட்டு இருக்கா. இருக்க. குடு குடுன்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. அங்க இருந்து ஓடுறான். அவனுக்கு கண்ணு தெரியலையாடா? வேற ம். எவனுக்குடா அவனால பாஸ் பண்ண முடியும்? ஒரு ஆளு தான்டா ஓடுறான். ம். ம். அவன் ரன்ன கவர் பண்ணணும்னு தெரியாதா அவனுக்கு? ம். 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 He was சோ அந்த far மாதிரி too ரொம்ப decent yesterday. பேசிக் மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் அவன் அவன் வந்து ரொம்ப ஓவரா லைக் ஒரு நம்ம டீமோட ஒரு ஸ்டார்டர் ஒரு பெஞ்ச் அளவுக்கு பிளேயருக்கு கூட ஒரு இல்லாத மாதிரி இப்ப தோணுது. I don't know if we will cash him on him very soon. இல்லை நம்ம வந்து இந்த சீசன் மேபி பார்த்துட்டு and then we can take a decision. ஏன்னா நம்ம ஆளு விற்கிறதுல சொல்லவே வேண்டாம். நம்ம ரியன் ப்ரூஸ்டரையே 25 மில்லியனுக்கு வித்தோம். ஆமா. அதெல்லாம் பகல் கொள்ள இவெல்லாம் ரேர் பீஸ் செட்டியார் அப்படின்னு சொல்லிட்டு 60 மில்லியனுக்கு அநியாயம். ப்ரூஸ்டர் 25 மில்லியன், வேண்டன்பர்க் இப்ப 22 மில்லியன், ஃபேபியோ அப்புறம் கர்வாலியோ. எவ்வளோ 28 மில்லியன் நம்ம காவாலியோக்கு. எனக்கு நெஞ்ச பிடிச்சிட்டேன். டே உண்மையா அவன்ட்டு என்னடா பாத்தீங்க 28 மில்லியனுக்கு வாங்கிட்டு போனீங்களடா. இவன் அதான் Brentford போய் வந்து. நேத்து செல்சியோட ஈக்குவலைஸ் பண்ணிருக்கலாம். பைத்தியக்கார ஓபன் கோலை விட்டு பாலியும் விட்டு 2வது கோலுக்கு பாலியும் ஆமா. லூஸ் பண்ணி பைத்தியக்கார நானா நினைச்சேன் டேய் விக்கணும்னா வித்திரலாம்யா. ஈக்குவலைஸ் நம்ம ஆளுங்க ரேர் பீஸ் பாம்பு இந்த ஈமு கோழி மாதிரி வித்துருவானுங்க. இவனை எப்படியோ ஹோம் கிரவுண்ட் சார் ரேர் பீஸ் ஆமா. சார் அப்படின்னு சொல்லிட்டு 60 மில்லியனுக்கு தீட்டிடுவானுங்க. அதெல்லாம் அப்படி பிரச்சனை இல்ல. ஆமா. அப்படி இவனுக்கு வித்தா ஐ மீன் ஐ டோன்ட் நோ வெரி சூன் சொல்லுவேன். பட் வெரி சூன் எந்த ஒரு ஃபஸ் இல்லாம எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாம ஆடுற எண்டோ இன்னொரு பக்கம். நேத்து வந்து சென்டர் பேக் ஆடினா ரியலி குட் ஷிஃப்ட். பட் நேத்தோட பர்ஃபார்மன்ஸை தவிர ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும்னு இருந்தேன். ஒய் இஸ்ன்ட் ஸ்லாட் ட்ரஸ்டிங் எண்டோ மோர்? ஏன்னா நான் அந்த நியூ காசல் கேம்ல வந்து கடைசி அந்த தேர்ட் கோல்லாம் கன்சீட் பண்ணுவோம்ல, அதெல்லாம் மேபி இஃப் எண்டோ வாஸ் தேர் he would have like calmed down the situation மாதிரி இருந்துச்சு. நம்ம அந்த ஃப்ரீ கிக்கே கொடுத்துருக்க மாட்டோம் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ். அவனுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட ஸ்லாட் கொடுக்க மாட்டேங்கிறா bro. Even if we are in a very good lead, he's hardly getting 2 minutes. அதுவும் ஒரு 4 கேமுக்கு ஒருக்கா. லைக் ஏன் is he like really bad? ஒரு 10 நிமிஷம் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு like what's happening there? இல்ல எண்டோ வந்து லைக் வெனெவர் இஸ் பிளேட் ஆர் கம் ஆன். இப்போ ஒரு சில கேம்லாம் நம்ம ஸ்லெண்டர் லீட் பேலஸ்லாம் எடுத்தீங்கன்னா ஸ்லெண்டர் லீடு உள்ள வந்தா பியூட்டிஃபுல். லைக் வந்து அந்த மாதிரி ஒரு லீடை கீப் பண்றதுக்கு லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல சும்மா ஜஸ்ட் ஷட் இட் டவுன்ங்கிற மாதிரி ஒரு பிளேயரா தான் எண்டோவை யூஸ் பண்றாங்க. தட் ரோல் இஸ் வெரி குட். பட் ஆனா நம்ம ஜென்ரல் பிளே படி பார்த்தப்போ லைக் யூ நீட் மோர் டெக்னிக்கல் பீப்புள். நான் எண்டோ வந்து தப்பே சொல்லல. லைக் இட் இஸ் வாட் இட் இஸ். இஸ் வெரி லிமிடெட் பட் ஹி டஸ் இஸ் ரோல் வெல். எதை கொடுத்தாலும் கரெக்டா பண்ணிடுவான். பட் ஆனா இப்போ ஒரு லோ பிளாக் மிட் பிளாக் அந்த மாதிரி ஒரு இதுல ஸ்லாட் எக்ஸ்பெக்ட்ஸ் டிஃப்ரெண்ட். லைக் நீங்க கிராவன்பர்க் எடுத்துக்கோங்க, மிட்ஃபீல்ட்ல ஆடணும் எல்லாருமே எடுத்துக்கோங்களேன். கர்டிஸ் ஜோன்ஸ், மெக்காலிஸ்டர் ஒரு கிராவன்பர்க் எல்லாருக்குமே ஒரு தனி ஃபீச்சர் இருக்கு. இப்போ கிராவன்பர்க் அண்ட் கர்டிஸ் எடுத்தீங்கன்னா நல்ல பால்ல ப்ராக்ரஸ் பண்ணுவாங்க, எடுத்துட்டு ப்ராக்ரஸ் பண்ணுவாங்க, பாசிங்கும் இருக்கு. இப்போ எண்டோ பாத்தீங்கன்னா ப்ராக்ரஸ் பண்றான்னு காட்டியிருக்கான். பட் ஆப்வியஸ்லி இஸ் a bit லிமிடெட் தான். ஒரு டெக்னிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிற மிட்ஃபீல்டர்ஸ்ல இஸ் a bit லிமிடெட். பட் ஆனா டியூவல் மான்ஸ்டர் சொல்லவே வேணாம். நல்ல டியூவல் வின் பண்றான், டீமுக்கு உயிரை கொடுத்து விளையாடுறான், அந்த மாதிரிலாம் பண்றான் தான். பட் இஸ் a bit டெக்னிக்கலி லிமிடெட். அதனாலதான் ஸ்லாட் அந்த மாதிரி நினைக்கிறாரு. பட் ஒரு இந்த மாதிரி someone to see the game outங்கிற மாதிரி ஒரு பிளேயருக்கு எண்டோ இஸ் வெரி குட். லைக் இஃப் யூ பிளே மோர்னா லைக் இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான கேம்ல விளையாடுறப்போ டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணா ஐ திங்க் என்னடா இந்த மாதிரி பண்றான், ஒரு சிஸ்டமே ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வருமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நமக்கு டீம்ல ஒரு டிஎம்ஏ இல்ல. இப்போ நீங்க சீசன் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா டிஎம்ஏ யாருமே இல்ல, என்ன பண்றதுன்னே தெரியல, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ எடுத்துட்டு வந்து இருக்கிற எண்டோ தான் போன சீசன் செம்மையா பர்ஃபார்ம் பண்ணி கிளாப்புக்கு நல்லா முடிச்சு கொடுத்தேன் எல்லாத்தையுமே. அந்த மாதிரி ஒரு பிளேயரை உட்கார வைக்கிறான்னா அண்ட் எண்டோ ஃபுல் ப்ரீ சீசனும் இருந்தான். இட்ஸ் நாட் லைக் எண்டோ வந்து நடுவில் ஜாயின் பண்ணா அப்படின்ட்டுலாம் இல்லை. எண்டோ வந்து ஃபார் அ மெஜாரிட்டி ஆஃப் தி ப்ரீ சீசன் ஹி வாஸ் வித் ஹிம். ஸோ ஹி ஹேஸ் சீன் இன் எண்டோ ஹிஸ் டெக்னிக்கல் லிமிடேஷன்ஸ். அதனால தான் அவர் வந்து
எனக்கு தெரிஞ்சு கிராவன்பர்ச்சையும் இவனையும் அது பேர் என்ன மெக்காலிஸ்டர், கர்டிஸ் அந்த மாதிரி ஆட்களை வந்து ப்ரிஃபர் பண்றாருன்ட்டு எனக்கு தோணுது. நாட் லைக் எண்டோ வந்து டீமுக்காக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்ட்டுலாம் இல்லை. பட் மேபி இந்த சிஸ்டம்க்கு டஸ் நாட் சூட் தம். பிகாஸ் நீங்க வந்து சம்மர்ல பாத்தீங்கன்னா கூட ஜூபி முடி வந்து என்னன்னா லைக் ஆட்டோமேட்டிக்லி நிறைய பிட்ஸ் கூட வந்துருந்துச்சுல எண்டோக்கு. ஸோ மேபி அது கூட ஒரு ரீசனா இருக்கலாம். உன்னோட தாட்ஸ் என்ன? எனக்கு தெரிஞ்சு உன்னோட தாட்ஸ் என்ன எண்டோ மேல? இல்ல ஐ ஜஸ்ட் ஃபீல் நீ சொன்ன மாதிரி ஹீஸ் வெரி லிமிட்டட். ஐ மீன் எவ்ரி ஒன் நோஸ் இஸ் லிமிட்டட். ஆனா ஹீஸ் அ பால் வின்னிங் பிளேயர். ஆனா சம்டைம்ஸ் நம்ம எண்டோ திட்டி இருக்கோம், இந்த பால கூட நீ வின் பண்ண மாட்டியாடாங்கிறதையும் நம்ம திட்டி இருக்கோம். தட்ஸ் ஆல்சோ தேர். தட்ஸ் பிகாஸ் we've seen ஃபெபினியோ. எனக்கு வந்து அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. ஐ திங்க் we are comparing the players that we have right now with the ones that we already had. அது எனக்கு பெரிய அது எல்லாமே பண்றோம் இப்போ. ஏன்டா நீ வந்து மானே மாதிரி ஆட மாட்டிய? இப்போ டியாஸ் வந்து அதான் கேட்கும், நீ உன்னால மானே மாதிரி ஆட முடியாதா அப்படின்னா. மானே வந்து தனியான பிளேயர். நீ வந்து எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் ஃபுட்பால்லே நீ அந்த லெஃப்ட் விங் பொசிஷன்ல வந்து மானே மாதிரி ஒரு பிளேயர் டிஃபென்சிவும் பண்ணி அஃபென்சிவா பண்ண பிளேயர் நான் பார்த்தது 15 இயர்ஸ்ல. நான் சொல்றது வேர்ல்ட் ஃபுட்பால் இருக்கிற எல்லா கிளப்பையும் சொல்றேன் நான். ஐதர் யூ ஹேவ் இன்கிரெடிபிள் அட்டாக்கிங் பிளேயர்ஸ். ரொனால்டோவே லெஃப்ட் விங்கர்ல ஆடி இருக்கான், தியரி ஆண்ட்ரி லெஃப்ட் விங்கர்ல ஆடி இருக்கான். ஸோ தே ஆர் இன்கிரெடிபிளி சூப்பர் பிளேயர்ஸ் அட்டாக்கிங் வைஸ். அவங்க யாருமே வந்து டிஃபென்ஸ் பண்ணது இல்ல. தலைவன் பின்னாடி வந்து பாலையே வின் பண்ணிட்டு போவான். மானே வாஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் எவ்ரிஒன் தட் ஹி பிளேஸ். நம்ம டியாஸ் போயிட்டு உன்னால மானே அளவுக்கு அட்டாக்கிங் அவுட்புட் கொடுக்க முடியாதுன்னு கேட்கறது ஒரு தப்பு. ஆனா அதுக்காக நம்ம டியாஸ் டிஃபெண்ட் பண்றதா இல்ல. அந்த கிரிக்கெட் வேலைத்தனத்தை பண்றத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அவன் இன்டென்ஷனலி அவன் எப்பயாச்சும் பாக்ஸ்ல பால் வந்துடும், அங்கதான் ட்ரிக்ஸ் காட்டுவாரு அவரு. யோ கிளியர் பண்ணி தொலையா பைத்தியக்காரா அப்படின்ட்டு இருக்கு. அங்க வந்து இதை பண்றேன் அதை பண்றேன்னு பண்ணி பால் வேற கொடுத்து விட்டுருவான். அப்பெல்லாம் கடுப்பாகும். கரெக்ட். அது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ அதனால வந்து வித் எண்டோ ஐ ஜஸ்ட் ஃபீல் ஐ ஃபீல் ஹி ஆல்சோ நோஸ் நான் இவ்வளோதான், எனக்கு 10 நிமிஷம் தான் கொடுப்பாங்க, நான் பரவாயில்ல 10 நிமிஷம் கொடுத்தாலும் நான் அடிக்கிறேன். ஐ திங்க் ஹி நோஸ் கேரபோ கப் நம்ம ஆடுவோம், எஃப்ஏ கப் நம்ம ஆடுவோம், எனக்கு அது போதும். போன வருஷமே சொல்லியிருந்தா அப்படி எனக்கு வயசாயிருச்சு, ஆப்வியஸ்லி எனக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க கிளப், எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்படி போன வருஷம் என்ன வந்தப்ப அவனுக்கே சர்ப்ரைஸ், திண்ணையில படிச்சவனுக்கு திடுக்குன்னு கல்யாணம் வாங்குற மாதிரி லிவர்பூல் கூட்டு விட்டானுங்க. அப்படிதான் சொன்னா, வந்த உடனே என்னெல்லாம் கூப்பிடுவாங்கன்னு எதிரே பாக்கல அப்படின்னு. அதனால அவனுக்கு எதை கொடுத்தாலும் ஆடினாலே போதுப்பா பிரீமியர் லீக்லட்டு அவனுக்கு. ஆமா கரெக்ட், வெரி நைஸ். பட் நேத்து வந்து சிமிகாஸ் வாஸ் பேக், ஹி பிளேட் ஃபார் சம் 15 minutes நேத்து. சிமிகாஸ் இஸ் பேக் சொல்லும்போது what do you think about Robertson? அரே அவனை ஏயா இழுக்கிறீங்க, அதை எடுத்து உள்ள வைக்கயா, அவன் எதுக்கே வரா, நல்ல மேட்ச் எல்லாம் ஏதாச்சும் சொல்லி பண்ணி விட்டுறா, போர் அடிச்சா கால நீட்டிடுவாரு, பெனால்டி ரெஃபரிட்ட போய் அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்றத பண்ணிட்டு இப்படி 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 பண்ணிட்டாலும் டேய் எதுக்குடா நீ பண்றேன்னு தெரியுது. அந்த டச் எல்லாம் ஃபுல்லா போட, ஐயோ இன்னையா ஒரு பட்டு ஆள் ஓடி வர எங்கேயோ எட்டி உதைக்கலாம், டச்சு தப்பா பண்ணிட்டேன், எட்டி உதைக்க வேண்டியது எங்கேயோ ஒரு இடத்துக்கு. அவனை வச்சுக்கிட்டு பிரச்சனையா, பூரா பெனால்ட்டியா ஒண்ணு குடுக்கறான், இல்லன்னா கண்டமேனிக்கு விளையாட்டு இருக்கான், என்ன பண்றாட்டுன்னே தெரியல டீம்ல. ரொம்ப ஒரு நல்ல ஒரு மேசிவ் டிக்ளைன் ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸா சொல்லணும். லைக் இப்போ இந்த சீசன் தான்ட்டு இல்ல, ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாவே கொஞ்சம் கிளியராவே இருக்குது. அவன் வந்து ஒரு டிக்ளைன்ல இருக்கான். வி நீட் அ பெட்டர் பிளேயர்ன்ட்டு. அண்ட் எனக்கு வந்து ஸ்லாட்டோட சிஸ்டமுக்கு லைக் லைக் அவனோட பீக்ல இருந்தா கூட நாட் த மோஸ்ட் ஐடியல் ஃபிட்ங்கிற மாதிரி ஒரு பிளேயர் இல்லைன்ட்டு எனக்கு வந்து தோணுது. இப்போ வந்து இன் பொசிஷன் பாத்தீங்கன்னா ஒரு சில டைம்ஸ் நம்ம 3 at the பேக்கா போறோம். லைக் ராபர்ட்சனோட ஸ்ட்ரென்த் என்னன்னா, மோஸ்டா இப்போ மானே வந்து அவனோட 1-2 பண்ணி எப்படியாச்சும் ஒரு கிராஸ் உள்ள போடுவான், நடுவுல ஃபிர்மினோ எவனாச்சும் ஒருத்தருப்பான், ஒரு டச் அடிச்சு போட்டா அப்படியே கோல்னு போயிடும் முன்னாடிலாம். ஆனா இங்க அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸ் அவ்வளவா பண்ணல. ஒன்னு டியாஸ் வந்ததுல இருந்து அது நின்றுச்சு. ஏன்னா நம்ம ஆடு எவனோடையும் கம்பைன் பண்ணி நான் பார்த்தது இல்லை. அவன் டியாஸ் அவனா ஏதோ குறுக்குறுன்ட்டு ட்ரிபிள் பண்ணுவான், வந்துட்டு இப்படி பாப்பா, அப்ப எவனாச்சும் இருந்தா பாச போடுவான். அசிஸ்ட் வாழ்க்கையில பண்ணி நான் பார்த்ததே இல்லை உருப்படியா பண்ணி. அதனால டியாஸ் வந்ததுல இருந்து அதை மறந்துடலாம். பட் அப்ப கூட ஸ்லாட்டோட சிஸ்டம்க்கு ராபர்ட்சன் அவ்வளவா ஃப்ரண்ட்ல போக மாட்டேங்கிறான். லைக் எப்பயாச்சும் போறான். அதுக்கு வந்து ஒரு ஒரு ஆக்கே குவார்டியோல் அந்த மாதிரி ஒரு பிளேயர் இருந்தாங்கன்னா ஒரு பெட்டரா இருக்கும். அது எனக்கு இவங்களோட நம்ம ஏன் கர்கேஸ டார்கெட் பண்றோங்கிறதே என்னால புரிஞ்சுக்க முடியல. சிமிலர் டு ராபர்ட்சன் மாதிரி தான் இருக்கா.
எனக்கு அந்த டார்கெட் எவனும் உருப்படியான சோர்ஸ் எல்லாம் எவனும் பண்ணல. எவனாச்சும் கண்ட மேனிக்கு ஹங்கேரியில இருந்து போட்டு விடுவான். நம்ம ஆளுங்க அப்படியே கிரீன் அது எதை போட்டாலும் கிரீன் இவன் தான் ரிலையபிள் அப்படின்ட்டு ஒட்டி விட்டுருவானுங்க. நம்மளை பத்தி எனக்கு தெரியும், இவனுக்கு ஜனவரியில சைனிங் பண்ண மாட்டானுங்க. பண்ணதா சரித்திரமே கிடையாது. கான்ட்ராக்டே முடிக்க முடியல. இதுல சைனிங்க்கு வேற கேக்குறானுங்க. சம்மர்லயே அவ்வளவு நேரம் இருந்துச்சு. ஆமா. அப்பயுமே எதுவும் பண்ணாம கடைசி ம். நிமிஷத்துல கேஸான கூட்டு வந்து இன்ஜூரான பிளேயர் உட்கார வச்சானுங்க. அப்பா! இதுல கெர்கேஷா ஆமா. நான் மிட் சீசன்ல கெர்கேஷா அதெல்லாம் மறந்துருங்க. அ. சைனிங் வராதுன்னு தெரியும். பட் ஆனா ம். ஒரு அந்த மாரி ஒரு பிளேயர் எனக்கு சூட் ஆவாங்களோன்ட்டு எனக்கு தோணுது. அண்ட் ம். எனக்கே தோணுதுன்னா மேபி எட்வர்ட்ஸ் அண்ட் கோக் வந்து பெட்டரா தெரியும்னு நெனைக்கிறேன். ம். ஒரு சோ யூ எனக்கு ஆர் சேயிங் புடிச்சது கர்கஸ் வில் சூட்ன்னு சொல்றியா? இல்லன்னு சொல்றியா? இல்ல எனக்கு இல்ல. நீங்க சொன்ன இல்லையா? மாரி தான் எனக்கு சூட் ஆக ம். மாட்டான். எனக்கு அந்த லுகேபான்னு ஒருத்தன் லைப்சிக் கேம்ல ஒருத்தன் ம். நல்லா ஆடுனான். ம். அவ்வளவா ஹெடர் வின் பண்ணல. லைக் ஏரியல் டூயல்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணான். பட் ஆனா ஒரு லெஃப்ட் பேக்குக்கு அது தேவை கிடையாது. இப்ப ம். நம்ம இதுல இருக்கிற ராபர்ட்சன் வந்து இன்னைக்குமே ஏரியல் டூயல்லாம் வின் பண்ணது கிடையாது. பட் ஆனா ம். டிஃபென்சிவா நல்லா இருந்தான். ஆன் த பால் வெரி குட். லைக் நல்ல 1, 2 பாஸ் எல்லாம் போட்டான் அந்த கேம்ல. கொஞ்சம் ம். த்ரெட்னிங்கான பாஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து அந்த ரோலுக்கு நமக்கு சூட் ஆவணும் அப்டின்ட்டு எனக்கு அதேதான். நம்ம இவனுங்கலாம் ரூமர்ஸ் படி பேசுறானுங்கல்ல. ஒரு ஆன்டாயின் ராபின்சன், ஒரு எய்ட் நூரி, ஒரு கர்கஸ். இவங்க எல்லாருமே ராபர்ட்சன் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ்டா. இவங்க ஆமா. யாருமே நம்மளுக்கு சூட் ஆக மாட்டானுங்க. நீங்க இதுக்கு கரெக்ட். சம்பந்தம் இல்லாம இவனுங்கள ஏன்டா ஹைப் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படிங்கிற ஆ. மாரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ம். நம்மளோட சிஸ்டமுக்கே ஐ மீன் ஐ கெஸ் மீ அண்ட் யுவர்செல்ஃப் வி அக்ரி வித் வாட் தி சிஸ்டம் நீட்ஸ். ராபர்ட்சன் இஸ் தி தேர்ட் சென்டர் பேக் வென் வி ஆர் பில்டிங் அப். ஆமா. அந்த சமயத்துல ஒரு கர்கஸ் மாதிரி பிளேயர் அவ்வளோ குட்டியா இருக்கான். அவனை பாடி பண்ணிட்டு சல்லுன்னு போயிடுவாங்க. அவனை வந்து நம்ம சிஸ்டமுக்கு அத்தியாவசியமே கிடையாது. ஒரு யூஸே இல்ல. அதனால தான் when we see this season ம். சிமிகாஸ் இஸ் மோர் சூட்டட் than ராபர்ட்சன் நம்மளுக்கு தோணுது. ஏன்னா கரெக்ட். சிமிகாஸ் பின்னாடியே தான் இருப்பான். அவன் ம். அடிக்கடி முன்னாடிலாம் போக மாட்டான். அங்க இருக்கிற இடத்துல அந்த ஒரு ஹாஃப் லைனுக்கு 10 அடி இந்த பக்கம், 10 அடி இந்த பக்கம். அவ்வளவுதான் நம்ம ஆள் போவாப்ல. பெருசாலாம் அங்கேயும் இங்கேயும் ஓடுற வேலையெல்லாம் இருக்காது. அப்படிங்கிற ஆமா. போது இருந்துச்சு. ஸோ சிமிகாஸ் வாஸ் பேக் அண்ட் ஜோட்டா பிளேட் 30 மினிட்ஸ் ம். இந்த கேம்ல. என்னப்பா இன்ஜூர் ஆனானா? ஆடி முடிச்சிட்டானா? சும்மா இரு ஏஜி. அவன் 30 நிமிஷம் ஏதோ ஆடி இருக்கான். நீ சும்மா இரு. இவன் வாட்டி வந்து அடுத்த ட்ரைனிங் நம்பால இல்லன்னு சொன்னாலும் சொல்லுவாப்ல. சொல்ல முடியாது. என்ன வேணாலும் சொல்ல நடக்கலாம். முடியாது. நெஞ்ச கரெக்ட். புடிச்சுதான் நான் உட்கார்ந்திருக்கேன். ஏன்னா அடுத்த கேமுக்கு அவன் தேவை. டாட்னம் கேமுக்கு. ஆமா. அதுக்கு நான் அடுத்தது வரேன். நீ கான்ட்ராக்ட் ரூமர்ஸ் பத்தி சொல்லியிருந்த. ஐ ம். கோயிங் பை த ரூமர்ஸ் சாலான் விவிடி இஸ் ஆல்மோஸ்ட் டன்ங்கிற மாதிரி ஒரு பேச்சுக்களும் போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு ஆமா. உண்மைன்னு தெரியல. ஆனா ஐயோ! அது தெரியலையா? இன்டர்நேஷனல் பிரேக்குக்கு ஒரு வாட்டி இந்த கிறிஸ்கார்ட் வந்து 10 டேஸ் அப்டின்ட்டு போடுவாரு. 10 டேஸ் ம், ஆயிரும். அதுக்கப்புறம் ம், 10 டேஸ்ன்னு போடுவான். டேய் நீ 10 டேஸ் மட்டும் தான்டா போடுற. கான்ட்ராக்ட் ம், முடிஞ்சதே தெரியவே இல்ல. செப்டம்பர்லேருந்து 10 நாள்னு போட்டுக்கிட்டு இருக்க. டிசம்பரே ம்ஹ்ம், முடிய போகுது. இன்னும் ம், 2 வாரம் கழிச்சா எல்லாம் ஃப்ரீ ஏஜென்ட். சாரி ஃப்ரீ ம். ஏஜென்ட்னா என்ன ஒரு ப்ரீ கான்ட்ராக்ட் எவனோட வேணாலும் சைன் பண்ணலாம். அதுதான் கரெக்ட். பயமா இருக்கு. எக்ஸாக்ட்லி. எனக்கு என்னன்னா சாலா வேன் டைக் யாரும் அவனு அதாவது கேரகரை எல்லாம் புடிச்சு கண்ட மணிக்கு திட்டுறாங்க. ஆமா. சாலா வந்து எங்கேயும் போக முடியாதுன்னு சொன்னப்ப உண்மையாவே சாலானால எங்கேயும் போக முடியாது. திங்க் அபவுட் இட். சவுதி போலாம். சவுதியை தவிர வேற எங்க போக முடியும்? நீ ஆப்ஷன் சொல்லு ஏஜி. அவன் எங்க போக முடியும்? இல்ல லைக் முன்னாடி பாத்தீங்கன்னா ஹி இஸ் மெட் வித் கத்தார் பிஃபோர் அண்ட் ம். அவங்களோட அரபிக் இதுக்கு வந்து ஒரு பிஎஸ்சிக்கு போனான்னா அந்த ஒரு அரபிக் ஓனர்ஸ் அந்த ஒரு இடத்துல ஒரு டாப்பான பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். வித்தின் த பிரீமியர் லீக் ஹி லைக்ஸ் லிவர்பூல் டூ மச். ஐ டோன்ட் திங்க் ஹில் மூவ் அகைன் யா. வித்தின் த பிரீமியர் லீக். ம். வெளியே பாத்தீங்கன்னா பயானுக்கு ஆல்ரெடி சானி அந்த மாதிரி இருக்காங்க அண்ட் தே காண்ட் ம். அஃபோர்ட் சாலா. ம். ஃப்ரீ டிரான்ஸ்ஃபர் தான்னா மேபி பார்சலோனா வந்து குறுக்க இந்த கௌசிக்கு வந்தான்ட்டு பார்த்தா அதுக்கு லமீன் யமால் அதுக்குள்ள அவங்க கரெக்ட். டெவலப் பண்ணிட்டாங்க. ம். மேபி ரியல் மேட்ரிட் போகலாம். ஏன்னா தேர் ரைட் விங்ல நீங்க பாத்தீங்கன்னா ராட்ரிகோ மேக் ஷிஃப்ட் ஆடுவான். ஆர்டா ம். கூலர் இருக்கான் அண்ட் பிரஹீம் டியாஸ். ம். அவங்கெல்லாம் வந்து The question ஆர் தே is ஆஸ் குட் அஸ் இவ்ளோ சாலான்ட்டு ஹிஸ்டரி இருந்து will he go to Madrid? அதான் என் கேள்வி. அவனுக்கு வந்து ஹிஸ்டரியில என்ன வேற யாரோடையுமே பெரிய ஒரு பகை இருந்ததா தெரியல. ராமோஸ ம். தவிர. நவ் தட் ஹி இஸ் ம். அவுட் ஆஃப் த கிளப். ம். அவனுக்கு அந்த ஒரு அஹ், அந்த கிரட்ஜ் இருக்கும்ட்டு எனக்கு தெரியல. லைக் கேம் நார்மல் கேம் தான்ட்டு பாப்பானே தவிர அந்த மாதிரி இல்ல. அண்ட் ரீசெண்டா நான் பெஸ்ட்ல கூட படிச்சேன். இந்த FIFA பெஸ்ட்ல கூட ஹி வோட்டட் ஃபார் வினிஷியஸ். ஸோ இஃப் ஹி ரைட். ஹேட் தட் கிரட்ஜ்னா லைக் ஹி ம். வுட்ன்ட் ஹவ் டன் சம் ஆஃப் தீஸ் திங்ஸ். பட் அவன் கேமா தான் பாக்குறான். எக்ஸப்ட் ஃபார் ராமோஸ் வந்து ஐ டோன்ட் திங்க் ஹி ஹேட்ஸ் எனி ஒன் லைக் தட் இன் த கேம் ஆர் சம்திங். ஸோ ம். தட் இஸ் அன் ஆப்ஷன். பட் ரியல் மேட்ரிட் அவனுக்கு போவாங்களான்ட்டு தான் இருக்கு. லைக் ரியல் ம். மேட்ரிட் இஸ் அன் ஆப்ஷன். பட் ரியல் மேட்ரிட் அவனுக்கு போகணும்ல. தே ஹேவ்
பெரிய இஷ்யூ. சென்டர் பேக் வாங்கி ஆகணும். எடர் மிலிட்டாவோ 2 ஏசிஎல் ஆயிடுச்சு. ஸோ ம். அந்த லேபிள் மிலிட்டாவோ 30 வயசுக்கு மேல ஏசிஎல் வந்துருச்சு. கார்வஹால் அடிபட்டுட்டான். ம். லெஃப்ட் பேக்கே இல்ல. ஸோ அந்த ம். மாதிரி ரைட் பேக், லெஃப்ட் பேக்ல இருக்கிறப்போ சாலாக்கு வந்து போகணுமா? ஃபர்ஸ்ட் இத சார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போலான்ட்டு யோசிப்பாங்கன்ட்டு எனக்கு கரெக்ட். தோணுச்சு. இன்னொரு பக்கம் ஐ திங்க் வேன் டைக் வில் டெஃபினெட்லி சைன். எனக்கு அந்த வேன் டைக்கோட சைனிங் பத்தி எனக்கு எந்த வித டவுட்டுமே இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் வென் நாட் இஃப்ங்கிற மாதிரி தான் எனக்கு வேன் டைக் தோணுது. பட் ம். மெயின் கல்பிட் இந்த ரூமுக்கு வரேன். 180 இருந்து 70 கொடுத்து 250 ஆக்கினாங்க. நான் 350 இருந்தா தான் இருப்பேன் அப்படின்னு வேற சொல்றாங்க. மார்க்கா கண்ட மேனிக்கு போடுவாங்க. அதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. ஸ்பெயின்ல அடிச்சு விடுவானுங்க. தூக்கி விட்டானுங்க. அந்த சாலா கிளம்புறப்போ அந்த போன கான்ட்ராக்ட் ரினியூவலுக்கு முன்னாடி என்னென்ன சொன்னானுங்க. ஸ்பெயினுக்கு வர மாதிரி பார்சலோனா பேசிட்டானுங்களாக்கும், ரியல் மேட்ரிட் பேசிக்கிட்டானுங்களாக்கும், வராங்களாக்கும், அப்படியாக்கும். ஸ்பானிஷ் டீம் ஏதாச்சும் ஒரு லிங்க் வந்துருச்சுன்னு வச்சுக்க. குட்டினியோ ரூமர்லயே தெரியும். அவன் இங்கதான் இருந்தான். சம்மர்ல அவ்வளவு லிங்க் வந்து இங்கதான் இருந்தான். அப்பெல்லாம் ஜாயின் பண்ணிட்டான். ஷர்ட் வச்சு போட்டோ எடுத்துட்டான். அப்படி இப்படிட்டு எல்லாத்தையும் சொல்லுவானுங்க. ஸோ அந்த ஸ்பானிஷ் மீடியா சொல்றதெல்லாம் நம்ப முடியாது. இங்க இருந்து எவனாச்சும் சொன்னானா நம்பலாம். அந்த 250 அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நம்ப முடியுமான்னு தெரியல. பட் ஆனா ட்ரெண்ட் வந்து எதுக்கு வெயிட் பண்றான்? எனக்கு ட்ரெண்ட் மேல பிரச்சனையா இல்ல இந்த ரிச்சர்ட் ஹியூஸ் மேல பிரச்சனையான்ட்டு எனக்கு புரிய மாட்டேங்குது. ரிச்சர்ட் ஹியூஸ் வந்ததுல இருந்தே ஒரு யாருக்குமே அந்த ஒரு இம்ப்ரெஷன், நல்ல இம்ப்ரெஷன் வந்தது இல்ல. இவ்ளோ லைக் 3 இம்பார்ட்டன்ட் பிளேயரா ஒரு வைட்டல் காக் 3 பேருமே ஒருத்தனை தூக்குனா கூட இந்த சீசன் காலிங்கிற மாதிரி ஒரு பிளேயர். ஒருத்தனை கூட நீ இன்னும் அனௌன்ஸ் பண்ணல ஒரு எக்ஸ்டென்ஷனு. 10 நாள்ல ஃப்ரீ கான்ட்ராக்ட் எந்த டீமோட கூட சைன் பண்ணலாம். அண்ட் ட்ரெண்ட் மாதிரி ஒரு பிளேயர், யுவர் ஃபியூச்சர் கேப்டன், ஸ்கவுசரு அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட் பேக்ஸ் இன் த வேர்ல்ட். அந்த மாதிரி ஒரு கேம் சேஞ்சர் ஒரு பிளேயர் நீ எங்கேயுமே பார்க்க முடியாது. நீ யாரை வேணாலும் எடுத்துக்கங்களேன். லைக் ரீஸ் ஜேம்ஸ் சொன்னா இன்ஜுரி ப்ரோன்ன்றலாம். லைக் சரி அவனுக்கு ஒரு நல்ல ரிப்ளேஸ்மெண்ட்னு யாரை சொல்லுவீங்க? அந்த லெவலுக்கு ஆடுற ஒரு பிளேயர்னா பெட்ரோ போரோலாம் அந்த லெவல்லாம் சொல்லவே முடியாது. அவனோட ஒரு டயர் பிலோ தான் நீங்க பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலுமே. அந்த மாதிரி ஒரு கேம் சேஞ்சிங் ரைட் பேக்ல இருந்து பிளேயர் கேன் சேஞ்ச் கேம்ங்கிற மாதிரி ஒரு பிளேயரை ஹவு கேன் யூ லெட் கோ? அதுதான் எனக்கு வந்து லைக் அதுவும் ஹீஸ் அ ஸ்கவுசர். அது மட்டும் இல்ல, லைக் ஹி ஹஸ் சோ மச் அட்டாச்மெண்ட் டு த கிளப். டாப் ஆஃப் த லீக்ல இருக்க நிறைய விஷயம் ப்ரூவ் ஆயிருச்சு. லைக் மேபி ஸ்லாட் எப்படி பண்றாங்கிறதுக்காக டைம் கேட்டாங்க 3 பேர்னா கூட ஓகே. நீ மோர் தென் 10 கேம்ஸ் ஆயிருச்சு. ஹீஸ் ப்ரூவ் தட் ஸ்லாட் இஸ் a வெரி குட் கோச். கிளப் வந்து ஒரு வின் பண்ணணும்னு நினைக்குது. அது எல்லாத்தையுமே காட்டுறாங்கங்கிறப்போ நீ இதை முடிக்காம இருக்கிறது ஐ டோன்ட் நோ. ஒரு இவங்க கேட்கறத நீ இருந்தாலும் சாட்டிஸ்ஃபை. கேட்கறது கொடுக்க முடியாது இல்லையா ஜி? அதுவும் இருக்குல்ல. இவன் வந்து லெட் மீ சே சாலா இஸ் ஆன் 350K 375K. சாலாவும் ட்ரெண்டோட அவுட்புட் ஒண்ணா? நீ சொல்லு. இப்ப ட்ரெண்டோட அட்டாக்கிங் அவுட்புட் நமக்கு தேவையில்ல. யூ ஆல்சோ ஹேவ் டு அக்ரி. நம்ம ட்ரெண்டோட அட்டாக்கிங் அவுட்புட் இப்ப நம்பி இந்த நம்ம டீம் இல்ல. செட்டப்ல அவ்வளவா தேவைப்பட தேவையில்ல. மாட்டேங்குது. இந்த நாய்க்கு டிஃபெண்டிங் ஒழுங்கா பண்ண தெரியாது. அதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எப்பா ஏன்னா தலைவலி இவன் ஆயிடுச்சுயா. இவன் பெரிய லார்டு மாதிரி ரியல் மெட்ரிட் போறங்கிறான். 2 மேட்ச்ல ராட் விட்டு ஏத்துவாங்க வாயில. ஆமா, இவன் ஒழுங்கா அவனுங்க பூ டிஃபெண்டிங் பண்ண பண்ணல. ஆரம்பிச்சிருவானுங்க. இவனுங்கெல்லாம் நீ கரெக்ட். என்னப்பா நூனஸ் இவ்வளவு கேவலமா ஆடியே நூனஸ்னு கத்துற ஆளு. அங்க பெஞ்சமா ரொனால்டோவையே பூ பண்ணானுங்க அவனுங்க. அதான் சொல்றேன். 2 மேட்ச் அவனுங்க ஒழுங்கா ஆடினாலே அவனுங்க பூ பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. இவன் அங்க போய் இவன் என்ன கிழிக்க போறான்? லெட்ஸ் பி ரியலிஸ்டிக். அங்க போனா முடிச்சு கட்டி அவனை அனுப்பிச்சிருவாங்க. நீ மிட்ஃபீல்டரா ஆனா மட்டும்தான் நீ ஆட முடியும். இல்ல அது டெக்னிக்கலி யூ ஆர் மட்டும் நாட் இல்லப்பா. கோயிங் நம்ம பாஸ்ட் டீம்ல கார்வன். எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க உனக்கு. சாலா கூட அப்ப கொஞ்சம் பின்னாடி வந்து ட்ராக் கரெக்ட். பேக் பண்ணுவான். நீ எம்பாப்பே, வினிசியஸ் எல்லாம் ஹாஃப் லைனையே தாண்ட மாட்டானுங்க. அங்கேயே கரெக்ட். உட்கார்ந்துருவானுங்க. உன்னை ஹெல்ப் பண்றதுக்கு ஆளே கிடையாது. டீப் பிளாக் தான் ஃபுல் டைம் ஆடணும். உன் மேல ஒரு 6 விங்கர் சரபாரியா பாய்வானுங்க உன் மேல. இங்க இங்க 2 பேர் பக்கத்துல இருக்காருமே கவட்டைக்குள்ள விட்டுக்கிட்டு இருக்க. அந்த சரபாரியா ஓடானுங்கன்னா என்ன ஆகுன்னு தெரியலங்க. அதான் நானும் பாக்குறேன். ஏன்டா உனக்கு உனக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு முட்டு நாங்க தான் கொடுக்குறோம். ஆமா. வேற எவன் கொடுப்பான்? வேற எந்த கிளப்புக்கு போய் உனக்கு கொடுப்பாங்க? கிளியர் ஆ. எக்ஸாம்பிள் நுண்ணியஸ் நான் சொல்றது. எனக்கு அதான் தோணுது. நீ என்னமோ ஜூட் பெல்லிங்ஹாம் கிட்ட பேசுற. அவன் போய் போன சீசன் கோல் போட்டனால தப்பிச்சான். இல்லைன்னா ஆமா. அவன்கிட்ட ஆடி ஏத்திருப்பாங்க. இந்த சீசனு இப்ப கடைசி ஒரு 6 கேம் நல்லா ஆடுறான். அதுக்கு முன்னாடி 10 கேம் ஒண்ணுமே இல்ல. இல்ல. முடிச்சு கிளிக்கிறானுங்க பெல்லிங்ஹாம். நீ என்ன நொட்டுற, நீ என்ன கிழிக்கிற, உனக்கு என்ன இங்க வந்து விளையாட வேண்டியதா இருக்கு. அவன் என்ன பண்றான்னு தத்தளிச்சிட்டு இருந்தான் 10 கேம், ஃபர்ஸ்ட் 10 கேமுக்கு. இப்ப இவன்லாம் போனா சிம்பிள் ஒரு எஸ்பானியால இருக்கிற விங்கரே உனைய சல்லுன்னு தாண்டி போவான். ஆமா. நீ எங்க தாக்கு பிடிக்க போற? இல்ல. அது மட்டும் அந்த லீக்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா டீமுமே லோ பிளாக் தான். கரெக்ட். பட்டுத்தான் லோ பிளாக் தான். பாண்டியனை தாண்டி போடா.
என்ன தாண்டி கூட பாக்கலாம், என்ன தாண்டி ம், நான் பிரஸ்ஸே பண்ண மாட்டேன்டா அப்படின்னு ம். சொல்லிட்டு இவனுங்க ஃபுல்லா அட்டாக் போயிட்டானுங்கன்னா கவுண்டர்ல தான் இருக்கும். நம்ம ஆடுற அவ்வளவுதான். வழி நம்ம அங்க அவ்வளவுதான். இருந்து வேடிக்கை தலைவர் பார்ப்பாப்ல. தலைவர் இந்த ஓடுற ஜாகிங் பண்ணிக்கிட்டு இருப்பாரு டக்கு டக்குன்னு. முடிச்சிட்டுருவானுங்க அவனுங்க. எனக்கு அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும் போதெல்லாம் என்ன தைரியத்துல நீ மெட்ரிடுக்கு போற அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு இருக்குது. ஏதோ அவன் போறாங்கன்னா 250 ஃபிக்ஸ்டு பிளஸ் 100 இன் ஆடட் போனஸ்னு கொடுக்குறாங்கன்னு ரூமர்ஸ் வருது. பட் ம். எனக்கு 350 கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற மாதிரி ஐ வாண்ட் க்ளோசர் டு வெர்ஜில் அண்ட் டு சாலா அப்படிங்கிற மாதிரி தான், விச் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் அட் இஸ் ஏஜ் வந்து இது பேசுறான். ஆனா இன்னொரு இடத்துல வந்து இன்டர்வியூஸ்ல இந்த தி ஆன்ஃபீல்ட் ராப்ல இருக்கல அங்க போயிட்டு ஐ வாண்ட் டு கிரியேட் அ பர்சனல் லெகசி ஃபார் மீ, ஐ வாண்ட் டு பி நோன் அஸ் த பெஸ்ட் ரைட் பேக் இன் த வேர்ல்ட். டே அப்ப மூடிக்கு டிஃபைன் பண்ணு. வாலண்டார் வின் பண்ணும். அது நிறைய சொன்னாரு தலைவர். இப்படியெல்லாம் இருந்தா வந்து தேர் இஸ் அ ஹைலி குட் சான்ஸ் ஆஃப் டூயிங் இட் அண்டர் ஸ்லாட். ம். லெட்ஸ் பி ரியல் அபவுட் இட். ஏன்னா ஆமா. கார்டியோலா மட்டும் தான் நம்மளுக்கு பிரச்சனையா இருந்தான். ஒரு 2 இயர்ஸ்ல கார்டியோலா மோஸ்டா கிளம்புறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஐ திங்க் ஐ வாஸ் அபவுட் டு லீவ், பட் அவங்களா புடிச்சு அம்மி உட்கார வச்சிட்டாங்க. டேய் ஆமா. அடுத்த டீமே பில்ட் பண்ணி கொடுத்துட்டு போடா அப்படிங்கிற மாதிரி. ஆமா. சோ அதனால வந்து there's a highly good chance that we might win everything with slot. ம். ஐ மீன் மடி சான்ஸ் தான், எனிதிங் கேன் ஹேப்பன். நீ ம். அப்படி இங்க இருந்து மெட்ரிட்ல போய் நீ என்ன பண்ண போற எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு பக்கம் இருக்குது. பட் இல்ல அவன் வந்து மட்ரிட் ஆம்பிஷன். வந்து ஒரு என்ன சொல்ல லைக் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி லைக் இட் இஸ் த பிக்கெஸ்ட் கிளப் இந்த வேர்ல்டுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு ஆடுறதும் ஒரு ப்ரிவிலேஜா இருக்கலாம். அண்ட் மேட்ரிட் கூப்பிட்டாங்கன்னா லைக் இங்கிலீஷ் பிளேயர்ஸ்க்கு எப்படின்ட்டு தெரில. பட் ஆனால் இஃப் யூ சீன் சவுத் அமெரிக்கன்ஸ் எல்லாருமே தே லுக் அப் டு மேட்ரிட், லைக் அவங்க தான் பெஸ்ட் டீமுங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அங்கே ஆடுறதும் ஒரு என்ன சொல்ல ஒரு ஃபெதர் இந்த கேப் மாதிரி கூட அவனுக்கு இருக்கலாம். லிவர்பூல் எப்படின்ட்டு தெரியல. பட் ஐ டோன்ட் நோ எப்படி எண்ட் ஆகும்ட்டு. ட்ரெண்ட் தான் எனக்கு இதுவா இருக்கு. லைக் ஹீஸ் யங், ஹேஸ் சோ மச் டு ஆஃபர் டு த கிளப். ஸ்கவுசர், ஃபியூச்சர் கேப்டன் எல்லாமே இருக்கு. ஏஜி நான் இன்னொரு பக்கம் கேட்கறேன். Has he already seen everything a 25-year player generally doesn't see? ஒரு சாம்பியன்ஸ் லீக், ஒரு பிரீமியர் லீக், மல்டிபிள் கேரபாவ் கப்ஸ், ஒரு எஃப்ஏ கப், கம்யூனிட்டி ஷீல்ட், ஹீஸ் வான் எவ்ரிதிங். கிளப் வேர்ல்ட் கப், யுஎஃப்ஏ கப் எல்லாமே ஜெயிச்சிட்டான். இஸ் இட் டூ சூன் ஃபார் அ பிளேயர் ஆஃப் ஹிஸ் ஏஜ் டு வின் ஆல் ஆஃப் திஸ்? அண்ட் அதனால தான் அவன்கிட்ட நான் எது கேட்கறேன்னா, இந்த ஃபுல்லம் கேம்ல 10 men வச்சு மோட்டிவேஷன் ஆடுறோம். இல்லையோ அந்த மாதிரி. 10 மென்ன வச்சு ஆடுறோம். ட்விட்டர்ல நீ பாத்தீங்கன்னா ஸ்டேடியம் போனவங்க எல்லாருமே வந்து கழுவி ஊத்துறாங்க அவனை. ஏன்டா ஆமா. நீ கேப்டன்சி வேணுங்கிற, நீ வைஸ் கேப்டனா இருக்க, 10 ஓடி மென் வச்சு சும்மா ஆடுறோம். யுவாபி ஓடுற அமைதியா நிக்கிற. டேய் ஓடுறாடா, பின்னாடி போடா, ஜாகிங் போய்கிட்டு இருக்க. அதனால வந்து எனக்கு அதான் ஒரு ஒரு மோட்டிவேஷன் முடிஞ்ச மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. லெட்ஸ் சென்ட் ஹிம் டு மேட்ரிட் இப்பவே, முடிஞ்சா ஜனவரியிலே காசு வாங்கி அமுச்சு விடுங்க அப்படின்னு. அந்த ஒரு ஃபேக்டர் அவன்கிட்ட இல்லையாங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. இல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த கேமை தவிர இந்த சீசன் சாலிட் டிஃபென்சிவ்லி ஸ்லாட்டுக்கு அடியில அவன் இம்ப்ரூவ் ஆயிருக்கான்ட்டு எனக்கு தோணுச்சு. ம். பட் அந்த ஒரு மோட்டிவேஷனா அப்படின்ட்டுன்னு தெரியல. அப்போ ஒரு மோட்டிவேஷனா இருந்ததுன்னா லாஸ்ட் ஒரு 2 சீசன்லயுமே அது காட்டியிருக்கணும். ஆனா ம். லாஸ்ட் 2 சீசன்லயும் ஹி பர்ஃபார்ம்டு. எதுவும் பர்ஃபார்ம் பண்ணாமலாம் இல்ல, நல்லா பர்ஃபார்ம் தான் பண்ணா. அந்த மோட்டிவேஷன் போன மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியல. பேஷன் இப்போ கூட ஏதாச்சும் ஒரு கேம்ல ஏதாச்சும் வின் பண்ணானா க்ரௌட இது பண்றது அந்த மாதிரி பேஷனேட்டா இருக்கான். பட் ஒரு யங் ஏஜ்ல இவ்வளவு வின் பண்ணிட்டானா மோட்டிவேஷன் போச்சுன்னா லைக் தட் சேஸ் மோர் அபவுட் ஹிம். எனக்கு தெரிஞ்சு சாலால என்னைக்குமே எப்பயுமே எப்பயாச்சும் வின் பண்ணணுங்கிற அந்த ஒரு, நீ எவ்வளவுதான் எல்லாத்தையுமே வின் பண்ணியிருக்கான். கோல்டன் பூட்டா இருக்கட்டும், அதுவா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஹி நோஸ் யுனானிமஸ்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட் விங்கர்ஸ் த பிரீமியர் லீக் இஸ் எவர் சீன்ங்கிற மாதிரி இருக்கிறப்பையும் ஹீ ஸ்டில் இஸ் கோயிங் ஆன் இல்ல. ஸோ தட் ஷோஸ் இஸ் ஆட்டிடியூட் அஸ் அ பிளேயர். லைக் இப்போ சாலா கிளம்புறதா இருந்தா கூட ஹீஸ் கிவன் இஸ் 100%. ட்ரெண்ட் வந்து அந்த ஃபுல்லம் கேம்ல எஸ்பெஷலி லைக் அது ஒரு ஃபுல்லம் கேம் ஒன் ஆஃப்னு சொல்ல முடியாது. அவன் கான்ட்ராக்ட்ல இருந்தப்பயும் வின் பண்றதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி ஆடி இருக்கான் தான். லைக் தலகனை வந்து விளாடுறானோ ஆர் மோட்டிவேஷன் போய் விளாடுறானோங்கிறது இல்ல. தட் இஸ் ஹவு ஹி இஸ். ஆனா அந்த மோட்டிவேஷன் ஃபேக்டர் தெரியல. லைக் இஃப் தட் இஸ் அ ஃபேக்டர்னா இட் இஸ் வெரி வரியிங். லைக் இப்பயே மோட்டிவேஷன் போயிருச்சு, நீ சரி இதுக்கப்புறம் ரெனியூ பண்ற. பட் ஆனா உனக்கு எங்க இருந்து நீ இனிமேல் தான் உனக்கு மோட்டிவேஷன் வரும்? நீ இன்டர்நேஷனல் லெவல்ல தான் இனிமேல் தான் உனக்கு ப்ரூவ் பண்றதா இருக்கும். இது இனிமேல் தான் நீ இங்க என்ன ப்ரூவ் பண்ண போற? லைக் ஆல்ரெடி உனக்கு மோட்டிவேஷன் போயிடுச்சுன்னா அடுத்த ஒரு 10 வருஷம் உனக்கு இன்னும் கரியர் இருக்கு. ஸோ ஆமா, ஐ ஹோப் இட்ஸ் நாட் தட் அந்த மாதிரி அவனுக்கு மோட்டிவேஷன் போனதா எனக்கு தோணலை. லைக் இஃப் யூ ஆர் அ வேர்ல்ட் கிளாஸ் ஃபுட்பாலர்னா லைக் சாலா மாதிரி ஆல்வேஸ் உனக்கு வந்து மோட்டிவேட்டடா இருக்கணும். எல்லா சீசனுமே எல்லாருமே வின் பண்ணணுங்கிற ஒரு இது இருக்கணும். ஸோ தெரியல அவனோட இது என்ன அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். டாட்னம் கேம் மறக்க முடியாது. போன சீசன் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு லெஜிட்டிமேட் கோலை வந்துட்டு சாக் ஆஃப் பண்ணி 2 ரெட் கார்டோட 9 பிளேயரோட இருந்தும்
லாஸ்ட் கடைசி கிக் ஆஃப் நிமிஷத்துல த கேம்ல வந்துட்டு கன்சீட் பண்ணி ended up losing that game. It was a gut wrench. ஒரு பஞ்ச் மாதிரி நம்மளுக்கு இருந்துச்சு போன ம். சீசனோட அந்த கேமு. திருப்பி அந்த ஸ்டேடியம் போகிறோம். வாட் ஆர் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்? ஏன்னா டாட்னம் யுனைடெட் ஆடுறதுக்கு முன்னாடி நானும் ஏஜி இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த கேம் என்ன நடக்கும் எங்களுக்கு தெரில. கேரபாவோ கப்பில் தெரியல. ப்ரோக்ரஸ் ஆவாங்கன்னு என்ன தெரில. பட் வாட் ஆர் வி எக்ஸ்பெக்டிங் கன்சிடரிங் நியூ காசல் கூட பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணியாச்சு, ஃபுல்லம் கூட பேக் டு பாயிண்ட்ஸ் பேக் ட்ராப் பாயிண்ட்ஸ் பண்ணியாச்சு. ட்ராப். நம்ம வந்து ஹோப்ஃபுல்லி நல்ல ஒரு பவுன்ஸ் பேக்கா இருந்து ஆகணும். லைக் ஆர்எல்ஸ் நம்ம லீடை நம்மளே தூக்கி கொடுத்துற மாதிரி ஆயிடுறோம். ம் ஸோ ஹோப்ஃபுல்லி ஒரு நல்ல ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்ட்டு எனக்கு தோணுது. ஏன்னா பேக் டு பேக் பாயிண்ட்ஸ் ட்ராப்பு, அது மட்டும் இல்லாமல் தே ஆர் பிட் வல்னரபிள் கூட அட் த பேக். ஸ்டார்டிங் சென்டர் பேக்ஸ் 2 பேருமே இன்ஜோர்டு, ஸ்டார்டிங் கோல் கீப்பரும் இன்ஜோர்டு. உடோகியும் லாஸ்ட் கேம் வந்து ஹி கேம் ஆஃப் வித் இன்ஜுரி. பென் டேவிஸ் கூட லைக் அடுத்த பேக்கப் லெஃப்ட் பேக்கும் அவங்களுக்கு இன்ஜூர்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ மோஸ்ட்லி பெட்ரோ பாரோ அண்ட் ஸ்பென்சர் தான் ஃபுல் பேக்ஸ் ஆடுவாங்க. ஸோ அதான் இன்னைக்கு கம்ப்ளீட்லி மேக் ஷிஃப்ட் டீமாக இருக்கும் அட் த பேக் லைன். மிட்ஃபீல்ட்லேயும் பென்டாகோர் வந்து சஸ்பெண்டட் ஃப்ரம் தட் ரேஷியல் திங். ஆல்சோ தெரில, பிசுமாவும் சாரும் கூட நாட் பீன் தேர் பெஸ்ட் லாஸ்ட் சீசன் இருந்த மாதிரி இல்லை. பட் தேர் ஃப்ரண்ட் லைன் வந்து சர்ப்ரைசிங்லி கிளிக்ட் ரீசென்ட்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் தே கிளிக். சொலாங்கியா இருக்கட்டும், குலுசெவ்ஸ்கியா இருக்கட்டும், சன் இருக்கட்டும், பிரெனன் ஜான்சன், எல்லாருமே, மேடிசன் ஆல்சோ. ஸோ இந்த எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. வேர்னரு இந்த மாதிரி அவனுங்கெல்லாம் குறுக்க வந்தாதான் காமெடி ஆடுறானுங்க. பட் ஆனா இவனுக்கு 4 பேர் ஸ்டார்ட் பண்றப்போ லைக் தேர் கெமிஸ்ட்ரி இஸ் வெரி குட். நல்லா விளையாடுறாங்க, ஃப்ளூயிடா இருக்கு. ஆன்ஸ் வந்து லைக் அட்டாக்ல வந்து ரொம்ப நல்லாவே பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருந்தா நல்லாவே இருக்கும். ஸோ டிஃபென்சிவ்லி வி ஷுட் பி ஸ்ட்ராங். தட் டூ விதவுட் கொனாட்டே அண்ட் சன். இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பிரேக் இல்லை ஈஸியாக அடிக்கக்கூடிய டீம்னா ட்ரெண்ட் எப்பயும் போல ஜாகிங் பண்ணிட்டு இருப்பாரு, கோமஸ் கவட்டைக்குள்ள விட்டுக்கிட்டு இருப்பாரு. ஸோ வேண்டைக்கு ராபர்ட்சன் பெனால்ட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு அங்க சைடுல. இந்த மாதிரி நம்ம பேக் லைன் ஒரு கோளாரா, அவங்க பேக் லைன் கோளாரா இருக்குன்னா நம்ம பேக் லைனும் கோளாரா தான் இருக்கு. ஆலிசன் தான் எப்பயும் போல காப்பாத்தி அவன, ஆலிசனும் வேண்டைக்கும். இல்ல அதான் சொல்றேன், கலரை பார்த்து சொல்ற மாதிரி சுகர் இருக்கிறவன், பிரஷர் இருக்கிறவன், பிபி மாத்த சாப்பிடாதவெல்லாம் நம்ம டிஃபென்ஸ்ல இருக்கிறானுங்க. ஆமா. அதனால அவங்க அட்டாக் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம டிஃபென்ஸும் அதுக்கு பிட் வல்னரபிள் அட் த மோமெண்ட். லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ்ல ஈஸியா தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இட் வில் பி அ டஃப் கேம் தான் எனக்கு தோணுது. அட்லீஸ்ட் இஃப் யூ ஹேவ் மெஜாரிட்டி ஆஃப் தி பொசிஷன் அண்ட் இந்த ஃபாஸ்ட் பிரேக்ஸ் ஸ்டாப் பண்ணாலே ஐ திங்க் வி கேன் வின் தம். லைக் தே ஆர் வெரி வல்னரபிள். நம்மளோட ஈஸிலி ஆன் பேப்பர் வர்ஸ்ட் டீம் தான். அண்ட் ஃபார்ம் கூட நாட் அவ்வளோ நல்லா இல்லாத ஃபார்ம் கூட. ஸோ வி ஷுட் கேபிட்டலைஸ் தான் தோணுது. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரேசர் ஃபாஸ்டர் மேல சும்மா அடிச்சு விட்றா, டங்கு டிங்குன்னு ஷாட் அடிச்சு விடு. ஆன் டார்கெட்ல அடிச்சா தலைவனே உள்ள போட்டு விட்டுருவான். ஆன் டார்கெட்ல ஒரு 3-4 ஷாட் அடிச்சு விடுங்க, அவனே உள்ள தள்ளி விட்டுருவான். நான் ஃபுல்லா கேமே அதான் சொன்னேன், டேய் லெனோ மேல சும்மா அடிங்க, அவனே உள்ள கொண்டே போட்டு வந்துருவான்டா, நீங்க கஷ்டம்லாம் படத்தாத. தலைவன் ஷாட் அடிக்கிறதுக்கு முன்னாடியே டைவ் அடிச்சிட்டாரு ஜோட்டா கோலுக்கு. அவனே பண்ணுவான்டா, அதே மாதிரிதான்டா இவனும் ஃபாஸ்டரும். சும்மா அடிங்கிறா, அவனே 2-3 உள்ள விடுவான்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏஜி இப்ப வந்து லைன் அப்பே பார்க்காம லைன் சொல்லிட்டாப்ல. இதுக்கு யுனைடெட் கேமுக்கு வந்து பாரோ, டிராகுசன், ஆர்சி கிரே அண்ட் ஸ்பென்ஸ் தான் ஆடுறாங்க. சார் பிசுமா பிவெட்ல, குடிசெவ்ஸ்கி, மேடிசன் சான் வித் சொலாங்கி அப் டாப். இதான் அவங்களோட கேமா இருக்குது. இன்னொன்னு, நம்ம நேத்து வந்து நம்மளோட மெயின் டீம்ல 8 பேர் நம்ம ரெஸ்ட் பண்ணோம். இவனுங்க மெயின் டீம் இன்னைக்கு ஆடுறாங்க, விளையாடிட்டு வந்துதான் சண்டே ஆட போறாங்க. அதாவது இது பாசிட்டிவ் எல்லாம் நினைப்பாங்க. ஆனா நம்ம டீமுக்கு மட்டும்தான் தெரியும், இவனுக்கு படுத்திருந்தாலும் 2 பேரை குடிச்சு போட்டு படுத்துருவானுங்க, ஒரு கேமுக்கு வரமாட்டானுங்க அப்படின்னு. மக்காலிஸ்டர்லாம் 2 எல்லோ கார்டு ஜாலியா வாங்கிட்டு டாக்டிக்கலா 2 எல்லோ கார்டு வாங்கினாரு. 2 வாரம் லீவ் லீவ் அப்படின்னு சுவிட்சர்லாந்து போய் சுற்றுலா பயணத்தை போட்டு விட்டாரு அவரு. யோ என்னையா இது, ஏதோ பிளான் பண்ணி பண்ண மாதிரியா இருக்கு. 2 கேமஸ்லயே அட் டைம்ல இதாகிற இந்த சோனியா விசாரிக்கணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி 2 கேம் மிஸ் பண்ணிட்டு அவன் பாட்டி கிளம்பிட்டு போயிட்டு வந்துட்டான். பட் ஐ திங்க் இந்த கேம் வந்து நீ சொன்ன மாதிரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி குரூஷியல் ஃபார் அ வின். சும்மா டிராலாம் போய் பண்ண முடியாது. ஏன்னா அங்க போய் வந்து செல்சியும் ஜெயிச்சிட்டாங்க, ஆர்சனலும் போய் அவையில போய் அவங்க ஹோம்ல ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. எல்லாத்துக்கூடயும் இவனுங்க பாயிண்ட் கொடுக்கும்போது நம்மளோடய நம்ம போய் பாயிண்ட் எடுத்து தான் ஆகணும். அது டிராலாம் பத்தாது, கண்டிப்பா செல்சி ஆர் பிஹைண்ட் आवर பேக். லைக் வித்
with the game in hand, but still 2 points behind us. No ம். slip up from here. Already 2 slip up ஆயிருச்சு. And ம். Chelsea's fixture list until January at least ரொம்ப ஈஸியா இருக்கு. They'll கரெக்ட். definitely win all their games. ம். And அவங்க 2 டீம் தான் ஆடிட்டு இருக்காங்க. Well rested. Every week வந்து everyone's fully fresh. அது ம். ஈஸியா தெரியுது. டீம் நல்லா ஜெல் ஆகுது. மிட் வீக்ல ஒருத்தன் ஆட மாட்டேங்கிறான். காம்படிஷன்ல ம். கூட ஒருத்தனையும் ரெஜிஸ்டர் பண்ணாம வச்சிருக்கானுங்க. ஸோ ம். தே ஆர் டெக்னிக்கலி பிளேயிங் 1 கேம் a week தான் அவங்க. அண்ட் as the season progresses கூட அப்படிதான் இருக்கும். We will get more tired. ஸோ அந்த ம். செல்சியோட முடிஞ்ச வரைக்கும் we should try to keep the 9 point difference. அப்பதான் பெட்டரா இருக்கும். எஸ்பெஷலி செல்சி. ம். ஏன்னா ம். சிட்டி ஆர்சனல் கூட they'll also be tired without ராட்ரி. வந்து சிட்டி this season வந்து ஜான்வரியில if they make signings they can come back, but it's already 11 pointsங்கிறது is already a bigger slide அவங்களுக்கு. ம். ஸோ ம். ம். சிட்டி ஆர் குவைட் பிஹைண்ட். அண்ட் ஆர்சனல் கூட ஐ டோன்ட் நோ வாட்ஸ் ராங், வாட்ஸ் ஹேப்பனிங் வித் தம். ஏதோ சரியா போகலையா என்ன ஏது அப்படின்ட்டு தெரியல. பட் செல்சி வந்து சர்ப்ரைசிங்லி நாட் சர்ப்ரைஸ், பிகாஸ் அவங்க வந்து நல்ல டேலண்ட்ஸ் எல்லாம் வாங்கி போட்டானுங்க. அதை இது பண்றதுக்கு ஒரு மேனேஜர் இல்லாம தான் இருந்தானுங்க. மரஸ்கா ம். கடியில அதுவும் நல்லா பண்றாங்க. ஸோ ம். எனக்கு செல்சி தான் லைட்டா பயமா இருக்கு. பிகாஸ் அவ்வளவா அவங்க எல்லா கேமும் நல்லா ரெஸ்டடா ஆடுறாங்க. ஒரு ஒரு வாரம் இருக்கு ஒரு ஆப்போனண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஸோ எல்லாருக்குமே இந்த 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 வீக் வந்து இந்த ஆப்போனண்ட்டுக்கு இது பண்ணிட்டு ஒரு ஒரு பிளேயருக்கு ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றாங்க. 1 வீக் ஸ்டடிங் அண்ட் ம். பிளேயிங் அப்படிங்கிறப்போ வித் ரெஸ்ட் வந்து ஈஸியா எல்லா கேம்ஸையும் டேக்கிள் பண்றாங்க. ம். பட் என்ன அவங்களோட பேக் லைன் என்ன சார், 2 சென்டர் பேக்கும் கோல் கீப்பரும் தான் கொஞ்சம் கோளாறு அப்பப்ப பிரச்சனை பண்ணி பட் விடுறானுங்க. இப்போ எக்ஸாக்ட்லி அப்பப்போ பண்றானுங்களே தவிர, போன கேம்ல ம். பிரென்ட்ஃபோர்ட் கூட சாnchez kept them single handedly in the game. ஆமா. எத்தனை சேவ் இல்ல பண்ணான் அந்த சாnchez கேம்ல. அந்த அந்த போசோ மொமெண்ட் அப்பப்போ வரும். ஆ. தலைவர் திடீர்னு எப்ப கோமாளியா மாறுவான்ட்டு அவருக்கே தெரியாது. கரெக்ட். ஒரு மேட்ச் திடீர்னு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான், ஒரு மேட்ச் கோமாளி மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவான். ஒரு பாஸ் ஆமா. போட்டு விட்டானே ஒரு 2 மேட்ச் முன்னாடி டக்குன்னு. ஆமா, ஆமா. ஆமா. சம்பந்தம் இல்லாம அந்த பிரைட்டன் கேம்ல எல்லாம் பண்ணுது. ஆமா. இந்த வீக்கெண்ட் வந்து செல்சி அவே டு எவர்டன், சிட்டி ம். அவே டு வில்லா, நம்ம அவே டு டாட்னம், ஆர்சனல் அவே டு கிறிஸ்டல் பேலஸ். ஸோ 4 டீமுமே கிறிஸ்டல் பேலஸ்லாம் போட்டுருவானுங்கப்பா ஆர்சனல். ம். 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 ஆர்சனல் கிறிஸ்டல் பேலஸ் அடிச்சிருவானுங்க. ம். சிட்டி கண்டிப்பா அடி வாங்கிடுவானுங்கிட்டு தான் கோவாச்சிச் வந்துட்டான். பட் மேபி ஆ. தட் கேன் சேஞ்ச் சம் திங்ஸ் லைக் ஃபார்ச்சூன்ஸ். பிகாஸ் ஏன்னா மிட்ஃபீல்ட்ல ஸ்டோன்ஸும் ரொம்ப வந்துட்டான். ஸோ ஸ்டோன் சென்டர் பேக் அவங்களுக்கு பெரிய ஸ்டோன்ஸ் பிரச்சனை ஆயிடுச்சு. அண்ட் இவன் வந்துட்டான்னா ஐ திங்க் தட் வில் ஸ்டடி த ஷிப் லிட்டில் பிட் அவங்களுக்குன்னு தோணுது. பட் வில்லாவே ஆப்வியஸ்லி ட்ரிக்கி கேம். ம். யா எவர்டன் பார்ப்போம். அவே. போட்டுருவாங்கய்யா செல்சி இருக்கிற ஃபார்முக்குலாம் ஏன்னா போட்டுருவாங்க. எவர்டன் பால கொண்டு டச் லைனுக்கு பக்கத்துல கொடுத்தக்கோல அவன் உள்ள தெரிய மாட்டேங்குது. ஆமா. இவனுக்கு இல்ல ஒரு கோல் போட்டா கூட எனக்கு கேம ஜெயிச்சிருவானுங்க. ஆர்சல் கேம் கூட நான் ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். ஏன்னா நம்ம கேமும் பேரலா போயிட்டு இருந்துச்சுன்னு ம். நினைக்கிறேன். ம். பட் எக்ஸ்ஜி அதெல்லாம் எடுத்து பார்த்தப்ப கூட தே கன்சிடர் அரௌண்ட் 2.4 எக்ஸ்ஜி. பட் ஆனா ஆர்சனல் தான் கோமாளியா ஏதோ ஆமா. பண்ணியிருக்கானுங்க ம். அப்படின்ட்டு ம். தோணுது. ம். ஸோ தெரியல. செல்சி வந்து எனக்கு தெரிஞ்ச எவர்டன் எல்லாம் போட்டுருவானுங்கன்ட்டு தான். ம். அதெல்லாம் உங்களுக்கு ஈஸி கேமா இருக்கும். சரி, கமிங் டு ம். ஆர் கேம். நம்ம பிரெடிக்ஷன்ஸ் ஃபார் த டாட்னம் கேம். ப்ரெடிக்ஷன்லாம் நமக்குலாம் செட் ஆகாதுப்பா. நீங்க முதல்ல பண்ணுங்க. அதுக்கேத்த மாதிரி முன்ன பின்ன நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து எனக்கு எனக்கு ஏன்னு தெரியல. ஐ திங்க் இந்த கேம் இட் won't be a பிக் ஸ்கோரிங் கேம், ஹை ஸ்கோரிங் ம். கேமா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. யூசுவலா லிவர்பூல் டாட்னம்னா ஹை ஸ்கோரிங் கேமா நம்மளுக்கு இருக்கும். ஆமா. அது ஃபார் கிளாப் சம் கண்ட ரீசன் மேனிக்கு பண்றதுனால. எனக்கு ஃபார் சம் ரீசன் இது பெரிய கேமா இருக்கும்னு எனக்கு தோணல. எனக்கு ம். என்னமோ நேரோவா ஒரு 2-1 வின் இல்ல 1-0 வின் எனக்கு தோணுது. எனக்கும் சேம் தான். லைக் ஐ ஆல்சோ எக்ஸ்பெக்ட் த சேம். பிகாஸ் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஸ்லாட் வந்து இந்த மாதிரி ஒரு பிங் பாங்கா போற மாதிரி ஒரு கேம் நடக்க விட மாட்டான் எப்பயுமே. நீங்க ம். பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் இருக்கும். பட் அந்த ஃபேஸை முடிஞ்ச வரைக்கும் முடக்க ட்ரை பண்ணிடுவான் எப்படியாச்சும். ம். லைக் எய்தர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருக்கும், இல்லைன்னா ஒரு பிங் பாங் பண்றத எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிடுவான். அண்ட் வெல் ம். ரெஸ்டட் வேற நம்ம டீம். ஸோ ம். ஐ ஹோப் ஏர்லியா ஏதாச்சும் ஒரு கோல் எடுத்துட்டு படுத்துருங்கடா. நம்ம சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ல பண்ண மாதிரி ஒரு கோல் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு வேணாலும் முக்கட்டும் அவன் ம். போட்டு ஒரு ஒரு பிளாக்க போட்டு விடுங்க. இல்ல அது நம்மளுக்கு இன்னொரு சான்ஸ். நீ சொன்ன மாதிரி ஏர்லியா கோல் போட்டோம்னா அவனுக்கு நல்லா அட்டாக் பண்ணுவானுங்க. நம்மளுக்கு நல்ல ஃபுல் ஸ்பேஸ் கிடைக்கும் ஆமா. பின்னாடி அதுவும் போய் ஆடுறதுக்கு. கோமாளி மாதிரி டிஃபெண்டர் இருக்கானுங்க. ம். சாலாவ, கேக்போ அந்த மாதிரி கவுண்டர் நூனஸ்லாம் சேர்த்து விடாதீங்க. நூனஸ்லாம் கேட்காதீங்க மேட்ச்ல. ம். ஜோட்டாவை போடுங்க, சாலாவை போடுங்க, கேக்போவை போடுங்க. நல்லா ம். கவுண்டர்ல அடிங்க. நல்லா ஒரு கோல் போட்டுட்டு உட்காருங்க. அவனுங்க எல்லாம் ம். அட்டாக் பண்ண வருவானுங்க. ஆஞ்சி ம். நார்மலாவே அட்டாக் பண்ணுவாரு. நான் அட்டாக் தான் பண்ணுவேன்ப்பா, மேட்சை நான் தடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஊரா வெளியே கொண்டு வருவானுங்க. அதுவும் ம். மேக் ஷிஃப்ட் இதெல்லாம் இதெல்லாம் அந்த மாதிரி ஈஸியா கோலா போடலாம். ஒழுங்கா ஸ்லாட் பண்ணி விடியா. ஒரு நல்ல ஒரு மேட்சா ஒன்று முடிச்சு விடு.
டாட்னம் ஆன்ஜுக்கும் அப்படியே சமாதியை கட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சு விடலாம். அந்த ஒரு நட்பாசை வேற உனக்கு இருக்குது. நல்ல அடடா. ஓரளவுக்கு பார்த்தா ஒரு டீசென்டான கோச்சா தான் இருந்தான் ம். வந்த புதுசுல. இப்போ இந்த சீசன் என்ன கோளாறு ஆச்சுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம அவங்க போர்டு மேனேஜ்மெண்ட்லாம் ஒரு ம். கோமாளிட்டு தெரியும். கண்டமேனிக்கு தேவையில்லாத பிளேயர்லாம் வாங்கி விட்டு என்ன ம். சுத்தமா எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம என்ன கிறிஸ்டல் பேலஸ் வாங்கினாலே யாரா அவன் இவனை வாங்கி வைக்கிறாங்கிற மாதிரி ஆர்ச்சி ஓடோபர்ட் அந்த மாதிரிட்டு எவனையோ வாங்கி வச்சானுங்க. டேய் உங்க ஆ. டீமுக்கிட்ட எவனாச்சும் வாங்குங்கடா. இவ்வளவு ம். தேவைப்படுது, இவ்வளவு பொசிஷன் இருக்கு. ம். எவனோ ஊர் பேர் தெரியாதவனை வாங்கி தூக்கி போட்டு அவனை ஆட விட்டா என்னத்துக்காக? ம். அதனால சரி அவங்க ஏதோ ஒரு பக்கம் கோமாளித்தனம் தான் இருக்குது. பட் ஏஜி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு ஜாயின் பண்ணதுக்கு. பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் காமெண்ட்டும் பண்ணுங்க உங்களோட வியூஸை. இன்னைக்கு நிறையா பேசியிருக்கோம் ஏஜி கூட. நிறைய கான்ட்ராக்ட் விஷயமா இருக்கட்டும், தனிப்பட்ட பிளேயரோட பர்ஃபார்மன்ஸஸாக இருக்கட்டும். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஏஜி. நம்ம வந்து லெட்ஸ் கம் பேக் டு வின்னிங் வேஸ் எஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். எஸ் ஏஜியோட புண்ணியத்தில் டாட்னம் கேம் வந்தப்போ அட்லாண்டா போய் ஜெயிச்சிட்டோம். அதே மாதிரி ஏஜி திரும்பி வந்ததுக்கப்புறம் டாட்டனமே ஜெயிச்சிட்டா. சந்தோஷமா இருக்கலாம். வேல்பந்து நமக்கு ரேசிங் பர்மனண்டா அவனுக்கு ஆக்கிறாதீங்க. அந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் ஆகாது.